अविदत विषयान् तरच्चटारे उपनिषदा मुखमान महत्रभोगः अपि स गुणवता तथैकशेषी मधुरकविरुतये ममाभिरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குறுகோரி ஏரியங்கள் வாழ்வான் இன்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஆவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே திருமட்டறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. சுவாமி மதுரகவியாழ்வார் சரமபர்வ வீட்டையிலே இருந்தாலும் கண்ணனம்பெருமானை சேவித்தார்னு முதல் பாசுரத்திலே பெரியவாச்சான்களை தெரிவிக்கிறார். அது என்னமா சேவிக்கலாம், என்னப்பனில் நாக்க கடிச்சுண்டாலும் தெரிவிக்கிறார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன் சொல்லிட்டு நன்னி தென்குருகோ நம்பி என்ற காலம் தெரிவிக்கிறார். இருப்பினும் செவுமட்டறியேன் குருகோர் நம்பி பாவினின் இசை பாடி திருவி இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்தாலே அமிர்தம் ஊறுறது ஆழ்வாடு பேரை சொன்னாலே என்ன, இந்த பாசுரம் ஆழ்வாருடைய பேரை சொல்லவில்லை தரிக்க முடியாது. பாவினின் இசை பாடி திரிவனி எனக்கு அப்படின்னா இருக்கேன்னாலே ஆழ்வாருடைய அந்த பார் இருக்கான்னா நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நான் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார்க்கு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே ஆழ்வார்னு தெரிவிக்கிறார். அப்ப அதுல நாவினால் நபித்து மனசகாயம் இல்லாமல், இதுக்கு 3 அர்த்தங்களை காமிக்கிறார்கள். மனசகாயம் இல்லாமல் அடியே இப்ப பெரியவாச்சமுடைய வியாக்கியானத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் நேற்றுக்கு நம்ம ஆரம்பிச்சோம், இன்னும் அதை முடியலை. அப்ப நாவினால் நபித்தென்றால் மனசகாயம் இல்லாமல் அப்படியே சேவிச்சேன். அப்ப என்ன இன்பம் எய்தினேன், நாவினால் நபித்தபடியே இன்பம் எய்தினேன். சாமான்யமா லோகத்துல ஒரு காரியத்தை பண்ணணும்னாலே அது சுலபமா பண்ணினா அது சுமார்னு சொல்லுவார். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணினா என்ன பண்ணிருக்கார் சுவாமி, அப்ப நிறைய பலன் இருக்கு அதுக்கு அப்படின்னு என்னைக்குமே அதுதான் உண்டு. ஆனா இந்த இடத்துல பகவானை முக்கரணங்களான உபாசிக்கணும், இல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப என்ன சிந்தை என்ன, சொல் என்ன, செய்கை என்ன, இந்த முக்கரணங்களால பகவானை சேவிக்கிறோம். அதெல்லாம் என்ன கிடைக்கிறது நமக்கு, நமக்கு அதனுடைய புருஷார்த்தம் பகவான் திருவடி கிடைக்கிறது. அதே போல ஆழ்வார் திருவடி வேணுமோனும் அதுவே புருஷார்த்தம் நடிக்கணுமோனும். அப்ப முக்கரணங்களால பண்ணணுமோனும் மதுரகவி ஆழ்வார். அப்ப முக்கரணங்கள் என்ன, சிந்தையாலும் ஆழ்வார் திருவடி நினைக்கணும், செய்கையாலும் ஆழ்வார்க்கு எத்திய பண்ணணும், சொல்லால ஷடகோபன் நம்ம ஆழ்வார் குருகூர் நம்பி சொல்லிட்டே இருக்கணும். இப்ப 3 பண்ணணும். ஆனா 3 பண்ணல. 3 பண்ணாதபடியே 1 தான் பண்ணார், நாவினால் நபித்தார். அதுவும் நாவினால் நபிக்கணும்னா நாக்கால சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை, குருகூர் நம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நாக்கால சொன்னார்னா குருகூர் நம்முடைய பிரபாவம் நல்லா தெரியும். அந்த பிரபாவம் தெரிஞ்சபடியாலே அந்த பிரபாவத்தை தெரிஞ்சு அனுபவிப்பதற்காக சொன்னேன்னா இல்ல, மனசகாயம் இல்லாமல் சொன்னேன்ற. அப்பன்னா சுவாமி அதுக்குண்டான பலன் ஏதோ கொஞ்சம் இருக்கும். முக்கரணங்களால சொல்லப்பட்ட பகவானுடைய திருநாமத்துக்கு பலன் அதிகமா இருக்குமோன்னா இல்ல, முக்கரணங்களால சொல்லப்பட்ட பகவானுடைய திருநாமத்தை சொன்னதுக்கு என்ன பலனோ அதே பலன்தான் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வெறுமன வாயு வார்த்தையா சொன்னதற்கு அந்த பலன் கிட்டுனார். அது என்னமா சுவாமி கிட்டும், கிட்டாதன சரம பர்வ நிட்டைக்கும் பிரதம பர்வ நிட்டைக்கும் இருக்கக்கூடிய வாசை, அந்த வித்தியாசம். சரம பர்வ நிட்டைனாலே எல்லாத்தையும் வரணும். சாரி பிரதம பர்வ நிட்டைனாலே எல்லாரும் முக்கரணங்களால் பண்ணி ஆகணும், சிந்தையாலும் சொல்லாலும் தெய்வையினாலும் அப்படின்னு. ஆனா இங்க சர்ம பர்வ நிட்டை, பிரதம பர்வ நிட்டை இல்ல. பிரதம பர்வம்னா பகவான் அடைவது, சர்ம பர்வம்னா நம்மாழ்வார் அடைவது. அந்த சர்ம பர்வ நிட்டைன்னா ஒண்ணும் இல்லை, யுக்தி மாத்திரம்னு சொல்லுவா. அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையா சொன்னாலே போறோம், வாய் வார்த்தையா சொன்னாலே போறோம், உடனே என்ன ஆயிடுது, அந்த பலன் கிடைச்சிருதுன்னு. இன்பம் எய்தினேன்,
நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். எய்தினேன். சரி சுவாமி, இது நியாயமா? நியாயம்தானா? நியாயம்தானா? அதான் அடையும் சொன்னேன். பிரதம பருவ நெட்டே சர்ம பருவ நெட்டைக்கு இதான் நிலை என்ன. ஏன்னா பிரதம பருவ நெட்டைன்னா நாம கஷ்டப்பட்டதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனா சர்ம பருவ நெட்டைன்னா சுலபமா கிடைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கணும். இப்ப 3 பார்த்திருக்கோம். முதல்ல சொன்னது நாவினால் நவித்து மனசகாயம் இல்லாமல் சொன்னேன்னு தெரியாது. அப்புறம் நைரபேட்சம். அப்ப இந்த அர்த்தத்தில் முதல்ல சொன்னார். இரண்டாவது, நாவினால் நவித்து இன்பமெய்தினேன், நாவினால் மட்டும் நவின்றேன், மனசகாயம் இல்லை அப்படின்னா முதல்து. இரண்டாவது, எதற்காக நாக்காலை கிடைத்தேன்னா அதன் பலன் பெற்றேன். எதற்காக சுவாமி? சிலாகித்து பேசுறார். சிலாகித்து பேசுனா என்ன சிலாகித்துன்னா, நாக்கால சொன்னேன், சொன்னபடியா முக்கணங்களால சொல்லல, நாக்கால மட்டுமே சொன்னேன். அந்த நாக்கால மட்டும் சொன்னபடியால எனக்கு இன்பம் கிடைச்சது அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். மூன்றாவது, நாவினால் நவிற்று. இதுதான் ரொம்ப முக்கியம். நாவினால் நவித்துனா, இந்த நாக்கு இத்தனை நாள் எத்தனையோ பாடுபட்டு தெரியுமா? இப்பதான் நாக்கு நல்லது பண்ணிருக்கின்றது. இந்த நாக்கு எத்தனையோ தீய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப வியாக்கியானம் இன்பமெய்தினேன், வேவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவி என்று ஆழ்வார் அவ்விஷயத்தில் பெற்ற பெற்றை இவ்விஷயத்தில் பெற்றேன் என்கிறார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும் என்று கர்ணத்திரயத்தானும் அவ்விஷயத்தை ஆசிரியத்தவர் பெற்ற பெற்றை உக்தி மாத்திரத்தாலே பெற்றேன். அனாதிகாலம் நரகத்திலே சிருஷ்டியும் நரகத்திலே சம்மகர்மாமணி பாபத்தை பண்ணி போந்த நாவாலே நிரதிசிய ஆனந்தத்தை பிராபித்தேன் என்று எண்ணுவோமாம். ஆசீர்வாதம் தெரிவிக்கிறார். மூன்றாவது என்ன தெரிவிக்கிறார்னா, அதாவது நாவினால் நவித்து இன்ப பெய்தினா, இத்தனை நாளா எத்தனை பாடுபடுத்தி திரும்ப நாக்கு, அத்தனை பாடுபடுத்தின நாக்கு இப்ப நல்லது பண்ணித்தினர். நாக்கு தீயது பண்ணுவான, தீயதுதான் பண்ணித்து, தீயது பண்ணிட்டு அப்படிப்பட்ட நாக்கு இன்னைக்கு நல்லது பண்ணித்தினர். என்னன்னா, அப்ப என்ன சுவாமி அப்படி பாடா படிச்சுன்னா, ஆமா, என்னென்ன பேசப்படாத என்னென்ன கூடாதெல்லாம் அதெல்லாம் பேசி 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 இத்தனை நாள் இந்த நாக்கால நரகத்திலே இருந்தேன். இந்த நாக்காலே நரகத்திலே தள்ளப்பட்டேன். ஏன்னா எதையோ பேசப்படாதோ அதையெல்லாம் பேசி 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 நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தது இந்த நாக்கு. நாக்கு சேர்க்கல, பகவான் தான் சேர்த்திருக்காரு. ஆனா அந்த நாக்கு அந்த அளவுக்கு தீய விஷயங்களை பேசிட்டே இருக்கு இல்லையா? அப்படின்னா அப்போ என்ன இந்த இடத்துல பருவம் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துதனும். சேர்த்ததுக்கு அப்புறம் ஆயிடுச்சு சுவாமி, அந்த நரக அனுபவம் முடிஞ்சிட்டு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்துவோம், இந்த லோகத்துக்கு வந்து மறுபடியும் பறந்து மறுபடியும் நலகுலத்துக்கு போனோம். அப்படி இல்ல, அப்படிலாம் பண்ணல. நரகத்திலே இருந்து அங்கேயே சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம்லாம் அர்த்தம். நான் நரகத்திலே தான் இருக்கேன். அத்தனை பாவங்கள் இந்த நாக்கு பண்ணிருக்கு. பேசி 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 சொல்லக்கூடாத எந்தெந்த வார்த்தை கூடாதோ அந்த வார்த்தையை பேசி பேசி நரகத்திலே இருந்து, நரகத்தில் இருந்து மறுபடியும் பறக்கணுமே சுவாமி, உங்களுக்கு அந்த இது போயிடுச்சுன்னா அங்கேயே சிருஷ்டிக்கிறார். ஏன்னா நமக்கெல்லாம் சிருஷ்டி எங்க? நம்ம நரகம் போனாலும் அல்லது சொர்க்கம் போனாலும் அல்லது வேறு லோகங்கள் போனாலும் நம்ம இந்த லோகத்துக்கு வந்தா சிருஷ்டி. ஆனா இவர் பண்ண பாபத்துக்கு என்னன்னா நரகத்திலே இருக்காராம், அங்கிருந்து கிளம்பி வரலையாம். மதுரகவியாளர் தெரிவிக்கிறார், நரகத்திலே இருக்கேன், அங்கிருந்து கிளம்பி வர. ஏன்னா போன பிறகு திரும்ப இந்த ஊருக்கு வருவோம் இல்லையா நாமெல்லாம். ஆனா இந்த மதுரகவியாளர் சொன்னது, நான் எவ்வளவு பாவம் பண்ணினேன்னு தெரியுமா? அப்படி பாவம் பண்ணா சிருஷ்டி ஆரம்பமே நரகத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு. சரி சுவாமி, இந்த ஜீவாத்மா மதுரகவி ஆழ்வாருங்க ஜீவாத்மான கொண்டு வந்து இங்க போட்டு பண்ணலாமான்னா, சுவாமி அவர் சாமானிய பாவம் பண்ணல, அத்தனை பாவம் பண்ணியிருக்காரு, அவர் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நரகத்திலே சிருஷ்டிக்கிறான்னு அங்க சிருஷ்டிக்க ஆரம்பர அளவுக்கு நரகத்தை வந்துட்டணும் அப்படின்னா அர்த்தம் ரொம்ப பாவம் பண்ணினேன்னு அர்த்தம். அப்ப நரகத்திலே சிருஷ்டி, நரகத்திலே சம்ஹாரம், அப்படி என்ன தப்பு பண்ணீர்னு நம்ம கேட்டோம். மதுரகவி ஆழ்வாரு அங்கே சில பேர்லாம் வரும்போது ஜெயிலுக்கு போவா, போயிட்டு இன்னைக்கு விடுதலைன்னு சொல்லுவா. விடுதலைன்னு சொன்ன உடனே கட்டளை விடுதலை பண்ணிருப்பா, சாயங்காலம் மறுபடியும் ஜெயிலுக்கு போய் என்ன சுவாமி பண்ணல, ஏதோ பண்ண அதுவாது பரவாயில்ல, விடுதலை பண்ணி திருப்பி இங்க வந்து திருப்பி இங்க பரவணும். சில பேர் ஜெயிலுக்குள்ளே ஏதோ தப்பு பண்ணிட்டு வச்சுக்கேன், அப்ப அங்கேயே இருக்கிறாரோ. அந்த மாதிரி ஒரு நிலை மதுரகவியாளோட நிலை. என்ன இதனால என்ன, நாக்கு, அந்த நாக்கு படாத பாடு படிச்சது என்ன பண்ண,
நரகத்திலே இருந்துட்டு இருக்க, அங்கேயே ஆயுசு முடியாது, அங்கேயே சிருஷ்டிக்கிறார், அங்கே மறுபடியும் சம்ஹாரம் பண்றார், அங்கே மறுபடியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. சரி, அப்படி என்ன தப்பு பண்ணேன்னா, சில பேர் சொல்றாரு, யாரால கெட்டேன்னா நாக்கால கெட்டேன்னு. அவர் வாயை வச்சுட்டு பேசாம இருக்கப்படாதா? அங்கங்க பாக்குறா பாருங்க, வாயை வச்சுன்னு பேசாம இருக்கப்படாதா? எதுக்காக இந்த மாதிரினா, சில பேர்ல ரொம்ப நன்னா கைங்கரியம் பண்ணுவா, ரொம்ப நன்னா ஆத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நன்னா எல்லாத்தையும் பண்ணுவா. அது என்னமோ தெரியல, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இல்லைன்னா அந்த காரியமே ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா காரியம் பண்ணுவார். கடைசியில 2 வார்த்தை சொல்லுவார், ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப என்ன பண்ணா, எல்லாருக்கும் அந்த வார்த்தை தான் தப்பா போயிடும். ஓ, இவர் இத்தனை பண்ணியிருக்காரு, இவர் இல்லைன்னா இந்த காரியமே நடந்திருக்காதுன்னா அதெல்லாம் ஞாபகம் வராது. அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது. அப்ப என்ன ஆகும்னா, கடைசியில லோகத்துல இது நிறைய நடக்கும். நிறைய உழைப்பா, நல்லா உழைக்கிறாங்க. உழைச்சு இது சில சன்னதியில கூட இந்த மாதிரி இருக்கும், சில மடத்துல இந்த மாதிரி இருக்கும், சில திருமாளிகளை இந்த மாதிரி நடக்கிறது, சில நிறுவனத்துல இந்த மாதிரி நடக்குது. நிறுவனங்கள் கூட உண்டு. நிறுவனங்கள் சில உத்தியோகம் போடணும், உத்தியோகம் ஒண்ணு அவெல்லாம் இவரையே எல்லா காரியத்தை மேல நல்லா தெரியவருக்கு காரியம் பண்ண கொடுத்துருப்பார். இவர் பண்ணி கொடுத்துருவாரு, நல்லா ஆனந்தமா பண்ணி கொடுத்துருவார். நல்லா இருக்கு, இவர் பண்ற மாதிரி யாரும் பண்ண முடியாத நிலை வந்துடும். வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 வார்த்தை சொல்லுவார், அந்த பண்ணதெல்லாம் வீணா போயிடும். ஆனா பண்ணதுக்கு உண்டான அனுபவத்தை அவ அனுபவிப்பா. இவருக்கு இவர் பண்ணிருக்காரு, ஒரு 2 கொண்டாட்டம் ஏதாவது இருக்குமா, இல்ல ஏதாவது இருக்க நன்மை சொல்லாம இதை நல்லா பண்ணேன் சுவாமி, முதுகுல 2 தட்டி கொடுத்து உனக்கு இந்த விருது கொடுக்குறேன், விருது கொடுக்குறாரா இல்லையோ, அதாவது செய்தே நம்ம வெய்யாம இருந்தாலும் பொறுமனோ வெய்ய ஆரம்பிச்சிருவார். என்ன சுவாமினா, கடைசியில 2 வார்த்தை விட்டார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல எல்லாருக்கும் தப்பா இப்படிமா, கடைசியில அவருக்கு பண்ணிட்டு காரணம் அந்த மாதிரி. என்ன ஆச்சுன்னா, எல்லாத்தையும் பண்ணி இருக்கு, ஆனா நாக்க விடல. நாவினால் நம்ம அந்த நாக்க விடாம நாக்காலதான் எல்லாம் பண்ணினேன். சில பேர் அவ கையால ஒண்ணும் பண்ண மாட்டா, வாய் யாரால கெட்டேன்னு வாக்கால் நாக்கால கெட்டேன்னு பாக்குறோம். இவருக்கு நாக்கு தான் சுவாமி யமன் இருக்கு, நாக்க மட்டும் இருக்கு. இதுதான் திருவள்ளுவர் தெரிவிக்கிறார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு தெரிவிக்கிறார். யாகாவாராயினும் எதை அடக்கவில்லையோ நாவ அடக்கணும். யாகாவாராயினும் நாகாக்க. இப்ப திருக்குறள் ரொம்ப போயிடுச்சு. அப்பெல்லாம் திருக்குறள் பூர்த்தியா பாடத்துல நிறைய கொடுத்துட்டு இருந்தா. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்ட அந்த சொல்லாலே அவருடைய வாழ்க்கையை படின்னு தெரிகிறார். அதே போல என்ன தெரிகிறார், இந்த நாக்கு அத்தனை தடவை சமப்படுத்திக்கணும். அப்படி அந்த நாக்கால எல்லாம் என்னென்ன தப்பு உண்டோ எல்லா தப்பையும் நாக்காலே தான் நான் பண்ணினேன். அந்த அளவுக்கு நாக்குக்கு வைபவம், நாக்கால பண்ண. அதனால பிறந்ததே நரகத்திலே, அதை சம்ஹரிப்பதே நரகத்திலே. இப்படி இருக்கக்கூடிய நாக்கு எப்படி இருந்த நாக்கு, அந்த நாக்கு தான் நரகத்துக்கு போச்சு. அந்த நாக்கு தான் நரகத்திலிருந்து திரும்பி வராத அளவுக்கு அங்கேயே அந்த காரியம் பண்ணிச்சு. அந்த நாக்கு தான் சம்ஹாரம் பண்ற அளவுக்கு அவ்வளவு பாபத்தை பண்ணிச்சு. இப்ப என்ன சுவாமி ஆயிடுச்சுன்னா, ஒண்ணுமில்ல, அந்த நாக்கு இப்ப என்ன பண்ணுது, ஒரு வார்த்தை நவீன்றது, நவீன்றபடியாலே இன்பம் எய்தினேன். அப்படிப்பட்ட நாக்கா, அது என்னவா சுவாமி, அந்த நாக்கால் தான் நரகத்துக்கு போனேன்னு சொன்னேன், அந்த நாக்கால் தான் நரகத்திலே இருக்கும்படியான தன்மை ஏற்படுதுன்னு சொன்னேன், அந்த நாக்கால் தான் சம்ஹாரம் பண்ணப்பட்டதுன்னு சொன்னேன், அந்த நாக்கால் தான் அந்த நரகத்திலே சிருஷ்டி ஆகும்படியான தன்மை ஏற்பட்டதுன்னு சொன்னேன். இத்தனை சொன்னேன்னா என்னமோ தெரியல சுவாமி, அந்த நாக்கு ஒண்ணும் இல்லாம நாவினால் நவித்தே ஒரு வார்த்தை நவித்ததே இன்ப வைத்தினன். அப்ப நரகத்தில் இப்படி நரகத்தில் போட்டு விட்ட அந்த நமக்கு நம்மாழ்வார்னு இந்த நாக்கு சொல்லித்தான் ஒரே தடவை. ஒரு தடவை நம்ம ஏன்னா நரகத்துல போயிருக்கணும், அந்த நரகத்துல போட்டு அங்க இருக்கக்கூடிய நாக்கு சட்டுன்னு என்ன சொல்லிச்சு, நம்பாழ்வார்னு சொல்லித்தான். சொன்ன உடனே இன்ப வேதினி, சொன்ன உடனே இன்ப வேதனை. அப்படி இருக்கணும்னா இது எதுன்னா, இது போல வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன் வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் கால இசைமாலைகள் ஏத்தி மேவ பெற்றேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப வீவில் இன்பமான வைகுண்டத்தை பெற்று கொடுத்தீரே அப்படின்னு இந்த நாக்கு படித்தின பாட்டை பார்த்த எத்தனை நல்லது பண்ணிருக்குது. ஆனா இந்த நாக்கு தான் என்ன நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்தது. அந்த நாக்கு இப்ப நல்லதுக்கு கருவி ஆயிடுத்து.
அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப நாவுக்கு அந்த மாதிரி உண்டா சுவாமி? இந்த நாவை அடைக்கினா போதும். நாவை அடைக்கினா அதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த நாக்கே முன்னாடி மதுரகவியாள் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்தது. இப்ப அந்த நாக்கே நம்மாழ்வார் ஒரு வாய் வார்த்தையா சொன்னபடியால் என்ன ஆயிடுச்சுன்னா சீவை குண்டத்தை பிராபித்ததுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி உண்டா சுவாமின்னா ஆண்டாலே தெரிவிக்கிறாரு. வையத்து வாழ்வீர்கள் பெரியவாச்சங்களை கடந்து முதல்ல கேள்வி கேட்டுக்கிறார். வையத்து வாழ்வீர்கள்ங்கிறியா வையகத்தில் வாழ்ச்சியா? ஏன்னா வையகத்தில் தாழ்ச்சின்னு சொல்லியிருக்கார். வேண்டாம் இருதருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டேன் மறுவழி மடனஞ்சேன் ஆழ்வார் கதர்றாரு. இன்னின்ற நீண்மை இனியா முறாமின்னு கதறின்றிருக்காரணும். அப்படி இருக்க செய்து வையகத்தில் வாழ்ச்சியா ஆண்டாள் தெரிவிக்கிறார். வையத்தில் வாழ்வீர்கள் அப்படின்னு இருக்காருயா. வையகத்தில் தாழ்ச்சின்னு சொல்லியிருக்கா. வாழ்ச்சி உண்டான்னா வாழ்ச்சி உண்டு. ஏன்னா நரகத்துக்கு போன்ற கீழ் வையகத்து வாழ்ச்சின்னா அதே போல என்ன நரகத்தை போல வாழ்ச்சி. ஏன்னா இங்கு கடங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு, ரெண்டு பேரும் உண்டு. ஆனா அந்த ரெண்டு பேரும் இருக்க செய்தே வாழ்ச்சினா இங்கதான் நம்ம சாதனம் பண்ண முடியும். இங்க சாதனம் பண்ணினாத்தான் சாதனம் என்ன கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரபக்தியோ ஆச்சாரிய அபிமானமோ இது கர்மபூமின்னு பேரு. இந்த கர்மபூமியா இருக்கிறபடியால தான் இங்க பண்ண முடியும். அப்ப இது வாழ்ச்சியா தாழ்ச்சியா நாம எடுத்துக்கிறது கொடுத்துருக்கு. ஆண்டாள் சொல்றது அவன் சொல்ற மாதிரி சாஸ்திரம் சொன்ன மாதிரி பெரியவர்கள் சொன்னபடி இருந்தா அது வாழ்ச்சி. அதை விட்டுட்டு என்னுடைய சரீரத்தை பார்த்துட்டு எனக்கு தேவையானது இருந்துட்டு என்னையே பார்த்து என்ன ஆத்மாவில்ல சரீரத்தையே பார்த்தேன்னா அப்ப அது தாழ்ச்சின்னு தெரியும். அப்ப வையத்து வாழ்வீர்கள்னா அது வாழ்ச்சி தானே. அதே போல நாக்காலே பேசி பேசி நரகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அந்த நரகத்தை கொடுக்கிற நாக்காலே நவின்றி இன்பம் பெற்றேன். எந்த நாக்கால நான் நரகத்துக்கு போனேனோ அதே நாக்காலே நவின்றி இன்பமெய்தினேன். இன்பமெய்தி ஏன்னா அத போல இங்கும் வையகமே நரகம். என்ன சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதனம்னு சொல்லியிருக்கு. இந்த வையகமே நரகம் இல்லையா? அந்த நரகத்தை போய் வையத்து வாழ்வீர்கள் வையத்தில் வாழ்ச்சின்னு சொல்றாருன்னா அதே போல இங்க என்ன ஆயிட்டு நாக்கால பேசுவது நரகம். ஆனா அப்படிப்பட்ட நாக்கால நான் என்ன நம்மாழ்வான்னு ஒரு தடவை சொன்னேன். நாவினால் நவிற்றி இன்பமெய்தினேன். இதுதான் நாவினால் மவித்து இன்பமெய்தினேன். அடுத்து வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். மேவினேன் அவன் பொன்னடி ஆழ்வாருடைய பிரகுணீயமான திருவடிகளை உத்தேசமாக பொருந்தினேன். சிபாமி என்று ஈஸ்வரனும் கூட உபேட்சித்த தசையிலே கூடுமானவரை வியாக்கியானம் புஸ்தகம் ரொம்ப சுலபம். அது கையில வச்சுட்டு இதெல்லாம் நன்னா அர்த்தமா அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, நீங்க அது கையில வச்சுட்டு வச்சுக்க ஒண்ணு சமமே. இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் விலை கூட பெருசு கிடையாது. 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், அது மாதிரி இருக்காது. அதனால இது சொன்ன கையில வச்சிருந்தா ரொம்ப நல்லது. அப்ப இந்த சிபாமி என்று ஈஸ்வரனும் கூட உபேட்சித்த தசையிலே விஷயீகரித்த ஆழ்வாடி விலட்சணமான திருவரிகளோடு பொருந்த பெற்றேன். நீ செய்தது அதுவாகில் பேட்டில் உறுதிப்பாடு இருந்தபடி என்ன மென்மையே மேவினேன். உபகார விஷயத்தில் நிற்கின்றவர்களே வேறொரு விஷயம் உத்தேசமாய் அது கிட்டுனவாறே அதிலே தோன்றுமாம்படி அன்றைக்கே ஐகிக ஆமுஷிக இரண்டும் ஆழ்வார் திருவிழியாக பொருந்தினேன். ரொம்ப ஆசைவா தெரிவிக்கிறார். இந்த இடத்துல மேவினேன் அவன் பொன்னடிமைவையே அப்படின்னாரு இல்லையா? நாவினால் நவித்து இந்த மெய்தினேன். மேவினேன் மேவினே அவன் பொன்னடி. அப்ப மேவின அவன் பொன்னடி மதிப்புடைய திருவடி. மதிப்பு ஏன்னா பொன்னடின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஸ்பிருகணியன்னு பேரு. ஸ்பிருகணினா அவ்வளவு மதிப்பான். அப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடியே பிராபியமாகும் பிராபிய பிராபகமாகும் புருஷார்த்தமாகும். அந்த திருவடியை என்ன பண்ண பொருந்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னடி பொன்னடி இருக்குல்லையா? பொண்ணுன்னு சொன்னாலே தங்கம். தங்கம் இருக்கு இல்லையா? அந்த தங்கம்னால சாமானியம் உயர்த்தி தான். இன்னைக்கு வந்துட்டு 95,000 ரூபாய். இன்னைக்கு 95,000 ரூபாய் தங்கம். அப்ப தங்கம்னால உயர்த்தி. ஏன்னா புரியத்துக்காக சொன்னேன். ஏன் தங்கம் எதனால உயர்த்தி சுவாமி? எதனால உயர்த்தி? இப்ப ஒரு இடத்துல புரியத்துக்காக ஒரு இடத்துல ஏதோ காலக்ஷேபம் ஆயிடுச்சு. ஏதோ காலக்ஷேபம் ஒரு வருஷ காலம் ஒரு சுவாமி பண்ணார். பண்ண முடிச்ச உடனே அவ எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பாவனை பண்ணான். சம்பாவனை பணமாவும் கொடுக்கலாம் அல்லது பொண்ணாவும் கொடுக்கலாம்.
பணமா ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அவர் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாருன்னா சுவாமி என்ன பண்ணுவாரு, அதை ஆத்துக்கு எடுத்து போயிட்டு அது என்னென்ன செலவு இருக்கோ அந்த செலவு வச்சுக்குவார். அதே அந்த 50,000 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு 1/2 சவரன் பவுன் தங்கம், அந்த தங்கத்தால மோதிரமோ அந்த தங்கத்தால என்ன வருமோ அதை பண்ணி கொடுத்துட்டா வச்சுக்க, அது விற்பார அப்படியே ஆத்துல கொண்டு போய் ஜாக்கிரதையா பீரோட பூட்டி வச்சுருவாரு. பீரோட அப்படியே பிடிச்சி வச்சுரு. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தங்கம்னா ஜாகிரதை பண்றா, காசுன்னா அவ்வளவு தூரம் ஜாகிரதை பண்ற, இதுல இருந்தே தெரியுது. அப்ப தங்கத்தை காட்டிலும் காசுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட தங்கமாக இருக்கக்கூடிய திருவடி எது? பொன்னடி. அந்த பொன்னடி தான் தெரியும். ஏன்னா ரெண்டு இந்த இடத்துல பாருங்க, அதுவும் 50,000 ரூபாய் சம்பாவனை கொடுக்குறாருன்னு, அந்த 50,000 ரூபாய் சம்பாவனுக்கு சரிசமானமாகத்தான் இவ அந்த பொண்ணை கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அதுவும் 50,000 ரூபாய் கொடுத்துருப்பா, இதுவும் 50,000 ரூபாய் தான். சரி இருக்கட்டுமேன்னா இது 50,000 ரூபாய் நினைக்க மாட்டா, 1,00,000 ரூபாய் நினைப்பா. ஏன்னா பொன் ஸ்பிரகணீயத்துவம், அந்த பொன்னானபடியாலே தங்கமானபடியாலே அதற்குண்டான வைபவமே தனி. ஏன்னது பொன்னடி ஆயிடுச்சு, வெறும் சாமானிய அடி அல்ல. மேவினேன் அவன் பொன்னடிமைமையே, அதனாலதான் தெரிவிக்கிறாரு. ஏன்னா சாமானிய 50,000 ரூபாய் கொடுத்தாலே உயர்த்தி தான். ஆனா அந்த 50,000 ரூபாய் கொடுத்தா அது அப்படியே இந்த காலக்ஷேபம் சாத்வார பண்ணிடணும், அதனால இது இப்படி இருக்கட்டும்னு இருக்குமானா இருக்காது. அது என்னென்ன செலவு உண்டோ செலவு போயிடும். ஆனா அதே அதை பொன்னாக அந்த 50,000 ரூபாய்க்கு தகுந்தபடி ஒரு பொன்னான ஒரு வஸ்துவை கொடுத்தா, பொன்னான தங்கத்தால ஒரு வஸ்துவை கொடுத்தா அந்த வஸ்து நேரம் பீரோல கொண்டு விட்டுருக்கணும், எத்தனை ஜாகிரதை பண்றோமோ அப்பெல்லாம் அந்த வஸ்துவுக்கு உண்டான மதிப்பே தெரியும். அப்ப என்னன்னா சுவாமி இதுவும் 50,000 ரூபாய் நினைக்கிறாங்க, 1,00,000 ரூபாய் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு 50,000 ரூபாய் சம்பாவனை கொடுத்தா என்னவோ அதை காட்டுல மேம்பட்டதா நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு பொன்னடி. அதுக்கு என்ன பேருன்னா ஸ்பிரிகணீயத்துவம் பேரு. ஸ்பிரிகணீய அப்படின்னா மனசிலே மதிப்போடு மதித்தல். பொன்னடின்னு சொல்லி பெருமாளுடைய சாமானிய அடி, ஆழ்வாருடைய அடி பொன்னடி. மேவினேன் அவன் பொன்னடி. அப்ப ஸ்பிரிகணீயத்துவம்னா மனசாலே அந்த திருவடியை மதிப்போடு மதித்தல். அத போல பொன்னடி என்னன்னா ஸ்பிரிகணீயத்துவம், ஸ்பிரிகணீயமான திருவடிகள். இந்த திருவடிகளுக்கு இருக்க பெருமை சொல்றார் பார்த்தோம். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. என்ன சுவாமி இந்த திருவடிக்கு பெருமைன்னா, பகவான் க்ஷிபாமி அப்படின்னு, பகவான் ரொம்ப தயாளுதான். தயாள்னா காருணிகனான சர்வேஸ்வரன் தான் எடுப்பார் நம்ம பூர்வாச்சாரிகள். அத்தனை கர்ம இல்லம் படித்தோம் பகவான். அவர் க்ஷிபாமின்றார். ஏன் சுவாமி சொன்ன, எல்லாரும் நம்ம நரகத்துல பிடித்து தள்ளவே மாட்டார். ஏன்னா அவர் எங்கேயாவது எப்பாவது ஏன்னா க்ஷிபாமி க்ஷிபான்னு நரகத்தை தள்ளுறாரா சுவாமி? கண்ணன் அர்ஜுனன் கேட்கிறான், அர்ஜுனன் கண்ணன் கேட்கிறான், இவெல்லாம் தள்ளிட்டு இருக்க ஏன் தள்ளி? அவெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா, அதனால நரகத்தை சொல்றேன்னா. ஆனா அந்த நரகத்துல க்ஷிபாமி க்ஷிபாமி நரகத்தை சொல்றேன்னு சொன்னாரோனும் இந்த வார்த்தை உண்மையா இருக்குமா? சில நேரத்துல குழந்தைகளை தாயாரோ தகப்பனரோ வைய ஆரம்பிச்சுவா, நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, எனக்கு இன்னும் நீ சரியா வர மாதிரி தெரியல, நீ படிக்கிற மாதிரி தெரியல, என்னவோ பண்ண நீ அப்படின்னு ஒரு 4 வார்த்தை தகாத வார்த்தை சொல்றாருன்னு, இது உண்மையா சொல்றான்னு அர்த்தமா இல்ல பொய்யா சொல்றான்னு அர்த்தமா? தாயார் தகப்பனா அந்த உண்மையான வார்த்தை சொல்றாரா? கோபத்தால சொல்றான், அவ திருந்தினதுக்காக சொல்றானோ. அதே போல பகவான் க்ஷிபாமின்னு சொல்றான். க்ஷிபாமி க்ஷிபாமி க்ஷிபாமின்னா நீ திரும்ப திரும்ப அர்ஜுனா அவளை நான் திரும்ப 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 அசுரோகி பிறவிலே பிறக்கிறதுக்காக தள்ளிட்டே இருக்கேன். அவெல்லாம் சம்சாரத்துல ரொம்ப தாழ்ந்தவாளா இருக்கா, அவ எத்தனை பாபம் பண்ணிருக்கா, அவ திரும்ப திரும்ப நான் அசுர யோகியிலே பிறக்க வைக்கிறேன்னாரு. இது பெருமாளுடைய பேச்சா தெரியல. ஏன்னா பெருமாள் எப்படிப்பட்டவன்னா ஆச்சரியமான தயால குணம் படைத்தவன். அவளுக்கு எந்த வஸ்துவையும் அவர் வீணா போகணும்னு நினைக்கவே மாட்டார். அது மட்டும் இல்ல, அது வீணா போயின்றதை விட அதை நம்ம திருவள்ளுவரை கொண்டு சேர்த்துக் கொள்ளணும். எந்த அபிப்பிராயம் தான் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம்ங்கிற தன்மை, எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற தன்மை பகவானுக்கு எப்போதும் உண்டு. அப்படி இருக்கச்சே கண்ணன் இந்த இடத்துல தெரிவிக்கிறான், க்ஷிபாமி அர்ஜுனா அவரை நரகத்துல கொண்டு போய் தள்ளுறேன், நரகத்துல கொண்டு போய் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி சுவாமி, இது பெருமாள் பேச்சா தெரியலையன்னா இது கீதா ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கீதா ஸ்லோகம். ஆனா கீதையில இது தனி ஸ்லோகமா இருக்கும். மற்ற ஸ்லோகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், இந்த ஸ்லோகம் தனி ஸ்லோகமா இருக்கும். ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார். அவளை கொண்டு நரகத்தை தள்ளுறேன். இது நம்ம கேட்க கேட்க என்ன தோணும்னா,
அப்பன்னா என்ன சுவாமி, அவர் காரணமே கிடையாது, அவர் கருணை வடிவானவர் கிடையாது, வாத்சல்யம் கிடையாது, அதனால எல்லாமே உண்டு. அப்ப அந்த வார்த்தை சொல்றாரு, க்ஷிபாமின்னு வார்த்தை சொல்றாரு, சொல்லலாமா? அதான் பார்க்கணும். அந்த வார்த்தை சொல்லாமே. ஏன்னா இப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவரே தெரிவிக்கிறார், அர்ஜுனா, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் சண்டாரனாக இருந்தாலும் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்களாகிலும் அவர் தெரிவிக்கிறாரும் 3:7 திருவாய்மையில வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர்கார் என்று உள்கலந்தார். அப்படிப்பட்ட சண்டாரனாக நாய் மாம்சத்தை அடித்து உண்பவனாக இருந்தால் கூட என்னை ஒரு தடவை கை கூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா, நமகா சொல்லியாச்சுன்னா, இல்ல புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணான்னா என்ன பண்ண, மொத்தத்தையும் நான் பொறுக்கிறேன் அர்ஜுனா, அவளுக்கு பொறுத்துடுறேன். ஏன்னா இப்படித்தான் பெருமாள் எல்லாரையும் என்ன பண்றாரு, அரவணைக்கிறாரு. எல்லாரும் அணைக்கிறாரு. எத்தனை ராவணன் பண்ணாத தப்பான்னு. ஆனா அந்த ராவணனுக்கு என்ன தெரிவிக்கிறார், இப்ப கூட ஒண்ணு சிரமம் இல்லை ராவணன், இன்று போய் நாளை வா, ஒண்ணும் சிரமமே இல்லை. இப்ப கூட சீதையை சமர்ப்பிச்சாருன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது பண்ணலையே, அவன் பண்ணவே இல்லை. எதுக்கு சொல்லுவாங்க, பெருமாளுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும் என்ன. ஆனா இந்த ஸ்லோகத்துல அவருக்கு என்னமோ கோபம், அந்த கோபத்தால் என்ன பண்ணிட்டாரு, அப்ப திரும்ப திரும்ப அசுரயோனியிலே பிறக்க வைக்கிறேன் தள்ளுறேன்னு பெருமாள் சொன்னார் இல்லையா. இப்ப மதுரகவியில் சொன்னது என்னன்னா, அந்த ஸ்லோகத்தில் தள்ளப்பட்டது அடியேனத்தான். இதுக்கு சொல்றேன்னா, நாவினால் நவித்தின்பமைதினேன் நம்ம 3வது அர்த்தம் என்ன பார்த்தோம், நாக்கால நான் கேட்டேன். ஏன் அந்த அளவுக்கு தகாத வார்த்தையை பேசி நரகத்திலே இருந்து கொண்டு அங்கே சிருஷ்டி அங்கே சம்ஹாரம், இந்த அளவுக்கு அந்த நாக்கால கேட்டேன். அப்படிப்பட்ட நாக்கு நம்மாழ்வான் திருநாமம் சொல்லித்தே அப்படின்னு சொன்னரணும். இப்ப கண்ணன் பெருமான் ஷிப்பாமி நான் நரகத்திலே அவளை தள்ளிண்டே இருக்கேன்னு சொன்னரணும். அதுக்கு யாரோ எடுத்துக்காட்டு இருக்கா சுவாமி அப்படின்னா, மதுரகவி ஆழ்வான் நான் இருக்கேனே, நான் அப்படிதான் நரகத்துல போனேன். அவர் கண்ணன் சொன்ன ஸ்லோகத்துக்கு எடுத்துக்காட்டு நானே, நான் தான் நரகத்துல போயிட்டு நான் தான் தள்ளப்பட்டேன். அந்த அடியேதான் நான். இந்த ஸ்லோகத்தால் என்னைத்தான் தள்ளினார் கண்ணன் பெருமான் ஷிப்பாமி என்று நரகத்தில் பிடித்து பெருமாளை தள்ளின்ற என்றார். அப்ப ஈஸ்வரன் கூட வேண்டாம் என்று நிரஸ்கரித்தார். உபேட்சை போல விளக்குதல், உபேட்சை போதும், உபேட்சை நிரபேட்சை உபேட்சை போதும் என்று விளக்குதல். ஆனால் பெருமாள் ஷிப்பாமி என்று தண்டனை சொல்றார் இல்லையா, தண்டனை சொல்றார். ஆனா ஸ்லோகத்தை எடுக்கும் போது தண்டனை என்கிற ஷிப்பாமி என்கிற ஸ்லோகத்தை, தண்டனை என்கிற ஸ்லோகத்தை எடுத்துட்டு வியாக்கியானத்துல பெரியவாச்சாமி பாருங்க, ஸ்லோகத்தை எடுக்கும்போது ஷிப்பாமின்னு எடுத்திருக்கார் ஸ்லோகத்தை. ஆனா இவர் வியாக்கியானம் பண்ணும்போது உபேட்சைன்றார். புரியுது, இது என்ன அர்த்தம் புரியும்படியா சொல்றேன். கண்ணன் பெருமான் இந்த பாபயோனிகளாக இருக்கக்கூடியவர்களை திரும்ப 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 அந்த நரகத்திலே நான் பிடித்து தள்ளுகிறேன், சம்சாரத்திலே தள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல இவர் என்ன எடுத்திருக்கணும், பகவான் இந்த மாதிரி தள்ளுறான்னு பெரிய வாட்சப்படி சொல்லியிருக்கணுமோ, சொல்லல. அதை சொல்ல உபேட்சிக்கிறார், விளக்குறார்னு சொன்னார். விளக்குவது என்பது வேறு, நரகத்தில் பிடித்து தள்ளுவது என்பது வேறு. விளக்குறதுன்னா என்னதான், ஆதரவு இல்லை, அனாதரவு. அப்படி பார்த்துட்டு வச்சுக்க, அவரை அந்த முகத்தை திருப்பிக்கிறோம்னோ, அதான் விளக்குதல். அந்த விளக்குதல். ஆனா பெருமாள் ஷிப்பாமின்னு தண்டனையை சொல்றாரு, விளக்குதல் தண்டனை கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, பெருமாள் சொல்லக்கூடிய, கண்ணனின் பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தை ஷிப்பாமி, அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன், நரகத்தில் தள்ளுகிறேன் சொன்னார். அந்த வார்த்தையிலேயே பெரிய வார்த்தை என்ன எடுத்துக்கணும், கண்ணனின் பெருமாள் நரகத்தை தள்ளிட்டு இருக்கான், நரகத்தில் அந்த வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தையை சொல்லாம, ஆனா இவர் எடுத்த ஸ்லோகம் கண்ணுடைய ஸ்லோகம், அந்த கண்ணுடைய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஷிப்பாமி நரகத்தில் தள்ளுகிறேன்னு. ஆனா இவருடைய வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா உபேட்சிக்கிறான்னு இருக்கு. அப்படின்னா என்ன பண்றது, உபேட்சிக்கிறான்னு அர்த்தம், அவர் விளக்குறான்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மா விளக்குறான்னு அதான் தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை எடுக்கும் போது தண்டனை கொடுக்கும் ஸ்லோகத்தை எடுத்துவிட்டு வியாக்கியானத்தை உபேட்சித்த தசையிலிருந்து பூசி மெழுகிறார். புரியறதுக்காக சொல்றேன். 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் வந்துட்டு, அவர் ஏதோ வார்த்தை சொன்னார்.
வார்த்தை சொன்னேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு ஒருத்தர் வார்த்தை சொன்னார். உடனே இவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். மூன்றாவது நபர் என்ன பண்ணார், சுவாமி அவர்கிட்ட 2 பேரும் பேசிட்டு இருந்தார், இந்த சமாதானம் போலாம் இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்படி சொல்லலையே, உன்னை இல்லாம பண்றேன்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அதை தானே சொல்லிருக்கணும், அந்த மாதிரி சொல்லல. அவர் உண்மையா சொன்னது இல்லாமல் பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மூன்றாவது நபர், சுவாமி இந்த நபர் இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கார், அது தவறு அப்படி சொல்லியிருக்கணுமோ, அப்படி சொல்லாம இல்ல சுவாமி அவர் 2 பேரும் சமாதானம் போயிடலாம், எதுக்கு நமக்குள்ள சண்டை இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா சமாதானம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாருன்னு பூசி மெழுகிறார். அதே போல பெரியவாச்சான் பிள்ளைங்க இன்னும் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, பகவான் ஷிபாவின் நரகத்தை தள்ளுறேன் தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்ற ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுக்கு அந்த ஷிபாமிங்கிற ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை எடுக்கும்போது உபேட்சித்த தசையிலேன்னு பூசி மெழுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எதுக்கு பூசி மெழுகிறாருன்னு கேள்வி. ஏன் சுவாமி, அவர் தான் நரகத்துல தள்ளுறேன், உன்னை தள்ளி பாப யோனிகளே தள்ளுகிறேன் ஷிபாமி நன்னா அந்த சப்தத்தை நீங்க தானே எடுத்தேன். அப்ப அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் நீங்களே சொல்லணுமோ, அதை சொல்லாம ஏன் பூசி மெழுகிறேன்னா இதுதான் கேள்வி. ஏன் சுவாமி பூசி மெழுகிறார்னா இதுதான் கேள்வி. என்னன்னா பகவானும் பரமகாருணிகன் அப்ப அந்த வியாக்கியானத்தை எழுவது பெரியவாச்சான் பிள்ளை. ஷிபாமி என்று சொன்ன வார்த்தை சொன்னது கண்ணன் பெருமான் கீதையில. அந்த கீதா ஸ்லோகத்தை பெரியவாச்சான் பிள்ளை இங்க எடுத்துட்டார். அந்த மாதிரி எடுத்துட்டார். எதனால எடுத்தார்? இல்ல மதுரகவி ஆழ்வார் அந்தாளவை தின்பமேதினேன்னு சொன்னார். அந்த நாக்கு படாத பாடு படித்தது. அந்த படாத பாடு படித்ததுன்னா அப்படிப்பட்டவனும் ஷிபாமி என்று நரகத்துல செல்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நான் தான் திருஷ்டாந்தம் என்று மதுரகவியா தெரிவிக்கிறாரோ, அதுக்காக ஷிபாமின் எடுத்தார். ஆனா ஷிபாமின் எடுத்துன்னு அதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் சொல்லணும், உபேட்சிக்கிறார்னு தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி இந்த மாதிரி பூசி மொழிகிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்னன்னா பரமகாருணிகர் பகவான் காருணிகனான சர்வேஸ்வரன் தான் சொல்லுவார். பரமகாருணிகர் யாருன்னா பெரியவாச்சான் தான் பரமகாருணிகர் பேரு. சம்பிரதாயத்துல பரமகாருணிகனான பெரியவாச்சான் பேர்ல தான் எடுப்பார். அப்ப பகவான பரம காருணிகன்னு சொல்ல மாட்டா. இப்ப பெருமாளே காருணிகன் என்று சொல்லணும்னா பெரியவாச்சான் பேர்ல பரமகாருணிகன் வச்சுக்கொள்வோம். இப்ப பெருமாள் ஷிபாமி என்றார் இல்லையா, நிஜமாவே அவர் மனசுல பட்டு சொன்னாரா? அவரை இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி நரகத்துல பிடித்து தள்ளுவாரான்னா தள்ளமாட்டார், பண்ணமாட்டாரா சுவாமி? அவர் அந்த மாதிரி பண்ணமாட்டார். இப்ப நரகத்துக்கெல்லாம் போயிருக்காளே பின்னாடி சொல்றேன், அதுக்கு உண்டான காரணம் முக்கியமான விஷயம் இது. என்ன ஷிபாமி நிஜமாவே உனக்கு போய் நரகத்துல பண்ற பாரு அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி ஒரு பேசி இருப்பாரா, அந்த மாதிரி தள்ளுவாரான்னா அவர் பண்ண மாட்டார். அப்ப இந்த மாதிரி ஏன் சுவாமி பேசினார்? பயமுறுத்துறாருன்னு. இந்த தாயார் தகப்பன குழந்தையில வாயை திறந்த வாயில போடுவேன், குச்சி கையில வச்சுட்டு குச்சியை கையில வச்சுட்டு வாயை திறந்தா வாயில போடு. குழந்தைகள ஏதோ தப்பு பண்ணிருக்கணும், ஏதோ தப்பு பண்ணிட்டு உடனே குச்சியை கையில எடுத்துப்பா. இது பிரலோகாச்சாரிய தெரிவிக்கிறார். பிரலோகாச்சாரிய ஸ்ரீவச்சன பூஷணம் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறா, ஒரு பஜை ஏதோ தப்பு பண்ணினால் அந்த மண்ணை சாப்பிட்டு வச்சுக்கோ. மண்ணை நமக்கெல்லாம் அதாவது கண்ணனுடைய நிலைதான். மண்ணை சாப்பிட்டுட்டு உடனே பிறந்த கையில வச்சுட்டு மண்ணை சாப்பிடுவியா வாயில போடுவேன் மண்ணை சாப்பிடுவியா அடிப்பாருன்னா அடிக்க மாட்டான். குச்சி கையில இருக்கும், அந்த பெரம்பு கையில இருக்கும். பெரம்பு கையில இருக்கிறத அப்ப எதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கா? பயன்படுத்துறதுக்காக எடுத்துருக்கா இல்லையா? ஆனா அடிப்பான அந்த தாயார் தகப்பன அடிக்கவே மாட்டான் இல்லையா சுவாமி? சில இடத்துல அடிக்கிறான்னா அவ விஷயம் வேறு. நம்ம இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சுதே அவ அடிக்கவே மாட்டா. அதே போல பெருமாள் நீ தப்பான வழிக்கு போகப்படாதுக்காக பயமுறுத்துறார். ஷிபாமி உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். என்னைக்குமே புரியத்துக்காக சொன்னேன். சிலதெல்லாம் பகவதி விஷயமோ பாகவதி விஷயமோ ஆச்சார விஷயமோ பண்ணாதான் ஆச்சு, இல்லைன்னா உங்களுக்கு இது வந்துடும் சொன்னா பண்ணிடுவா. பண்ணா முடிஞ்சா பண்ணுங்கோ, இல்லைன்னா வேண்டாம்னா அப்ப விட்டுடுவா. பிரியத்துக்காக சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி கட்டணும், நீங்க விருப்பம் தான் கட்டுங்கோ, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. யாரா கட்டுவார? ஒருத்தரம் கட்ட மாட்டா. கட்டலைன்னா கட் பண்ணி போயிடுவேன். அது இருக்கிற வழிதான் கட்டிட்டு இருக்கும்.
ஏன்னா அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்படுறது, நம்ம கொடுப்போம், அவதான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறா, கரண்ட் கொடுக்குறா அப்படின்னு அந்த மாதிரி என்னெல்லாம் எல்லாருக்கும் இருக்கா, சில பேருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்காது. அப்பனா அது ஒரு வற்புறுத்தி பண்ற போனோம். அதே போல இங்க இருக்கிற என்னன்னா பயமூர்த்தினா என்ன ஆகும்னா அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ண மாட்டேன். அந்த பயமுறுத்தலுக்காக அதை சொன்னாலே தவிர உன்னை நரகத்துல தள்ளுறேன்னுங்கிற எண்ணம் பகவான்கிட்ட இல்ல. இது போல சாமானிய தாயார் தகப்பனார் உன்னை அடிச்சிடுவேன் புடைச்சிடுவேன் இந்த வார்த்தை தான் சொல்றச்சே, உண்மையா அந்த தாயார் தகப்பனாட்டு அந்த வார்த்தை வருமானா வரவே வராது. அதுவும் முக்கியமா தாயாட்டு அந்த வார்த்தை தகப்பனாட்டு வரலான்னு வந்தாலும் வரலாமே தவிர தாயாட்டு அந்த வார்த்தை வருமானா வார்த்தை வரவே வராது. இந்த தாய் இந்த ஜென்மால இந்த பிள்ளையுடைய குழந்தை எத்தனை வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும் வச்சுக்கோ, அப்படியே 15 வயசுன்னு நினைச்சுட்டு அந்த அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கேன். 15 வயசுக்கும் இந்த பகவானுக்கு நமக்கு இப்ப அனாதி காலமா தாயார் தகப்பன மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராதா நாராயணகா சர்வம் சுகுர்த்து நாராயணகா சேனை கன்னியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தனையும் அன்னையாய் அத்தனாய் அன்னையாண்டிடம் தெரிவித்து மதுரை தெரிவிக்கிறது. அத்தனாகி அண்ணனாகி ஆளு எம்பிரானுமாகியும் தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தவன் அப்படி இருக்க செய்து அவர் இந்த வார்த்தை சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். நீ தப்பான வழியில போகப்படாதுக்காக பயமற்றதுக்காக அந்த வார்த்தை சொன்னார். ஆக ஒரு நாளும் பெருமாள் பிடித்து தள்ளுவாரா, தள்ள மாட்டார். சரி சுவாமி, தள்ளிட்டா என்ன பண்ண? இந்த விஷயம் உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். அப்ப யாரையும் தள்ளலையா சுவாமி? யாருமே நரகத்துக்கு போகலையா? எத்தனை பேர் நரகத்துக்கு போயிருக்கா? அப்ப தள்ளிட்டேன, தள்ளினா என்ன பண்ண? இந்த கேள்வி. தள்ளிவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையிலதான் நம்ம மனசுல பட்டு பெருமாள் இதை சொல்லல, பயமர்த்ததான் சொன்னார். ஷிபாமி ஷிபாமி, நான் உன்னை நரகத்திலே தள்ளுவேன், நான் உன்னை நரகத்திலே தள்ளுவேன்றதுக்கு எதனால்னா, ஓ நரகத்துல போயிடுவோம் போட்டு நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா. அதனால்தான் சில காரியங்களாம் குழந்தைங்க சொல்லுவா, ஓ இதை பண்ணலன்னா சாமி கண்ணை குத்தி விடுவான், இதை பண்ணலன்னா சாமி கண்ணை குத்திடுவோம். குழந்தை உடனே நம்பிட்டு நான் பண்ணிடுவோம். அது பண்ணலையோ இல்லை, அது வரைக்கும் இல்லையா, அதனால அந்த காலத்துல சொல்லிட்டு இருப்பா சுவாமி கண்ணை குத்திடும், அதுக்கு மாதிரி எதோ சொல்லிட்டு இருப்பா. எது சொல்றதுன்னா அந்த மாதிரி இங்க இந்த பயமுறுத்துறதுக்கு அப்ப மனசால பெருமான்னு சொல்லவே மாட்டார். இவன் நரகத்துக்கு போகணுங்கிற மனசை சொல்ல மாட்டார். சரி சுவாமி, நிகழ்ச்சியில நடக்காத, நிஜத்துல அது நடக்குதா? நிஜமா அது நடக்காதா? நிஜத்துல நடக்காதுன்னா நடக்காது. ஏன்னா பெருமாள் காருணிகன் ஆனபடியாலே. சொல்ல சொல்ல உங்களுக்கு மனசுல என்ன வரும்னா, அப்பன்னா எப்பவுமே எல்லாருக்கும் நன்மை தானே அவன் கிடைச்சிட்டு இருக்கணும், தீயதுக்கு நினைக்கிறது. எத்தனை பேர் நரகத்துக்கு போறா? இப்ப நீங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கே, பகவான் ஷிபானி எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டான், ஆனா தண்டனை கொடுக்க போறேன்னு பயமுறுத்துறான்னு சொன்னேன், ஆனா கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப தண்டனை யாருமே பெறலையா? பண்ண மாட்டானா? அவன் பரம காருணிகன், அது பண்ண மாட்டான். காருணிகன் ஆனமாலேயே பண்ண மாட்டான். கருணையை வடிவெடுத்தவன், பரிபூர்ணமான கருணை விடுவன். அந்த விஷயத்தை நடக்க விட மாட்டான். அப்படி இல்லாமல் அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்ப தீயவனா இருக்கா, அப்ப தீயவனா இருக்கிறான்னா அவன் நல்லவனா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுவாமி. இருக்கு, அவனா தெரிஞ்சிடறான், அவன் தான் திருந்த போறது இல்லையே. இவர் வேற ஷிபாமின் நரகத்திலே தள்ளுறேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கார். அவன் எங்க பார போறான்? யாதிர்ச்சிகமாய், ஆனுசங்கிகமாய், பிராசங்கிகமாய், யாதிர்ச்சிகமாய் தெரிவிக்கிறாள. என்ன ஒண்ணு பத்தாக்கிற, நாம ஒரு தீமையான காரியம் ஒன்று பண்ணுவோம், அந்த தீமையான காரியத்தை நன்மையா எடுத்துக்கிறேன். ஏதோ ஒன்றை சொல்லி நன்மை என்ற பெயரிடலாவது ஒரு தீமையாவது கிட்டி மணிமாங்காயிட்டு களைஞ்சி பொண்ணு திரட்டுமா போலே என்றைக்காய் ஒரு நாள் ஒரு நடந்து தன் தலையில போடுறார், நம் தலையில போடுறார். ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு நான் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், இதான் சுகிருத்தம்னு பேரு. இதுதான் சுகிருத்தம்னா பகவான் சுகிருத்தம்னு அது ஒரு புண்ணியம்னு நினைக்கிறோம். வாஸ்தவம் தான், நாம பண்ண புண்ணியம் இல்ல. சில பேரும் சொல்லுவா, என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியல சுவாமி, பெருமாள் சேவை கிடைச்சிட்டு. இவர் பண்ண புண்ணியம் இல்ல, பகவான் அந்த சுகிருத்தத்தை இவனுக்கு கொடுத்திருக்கார். என் ஊரை சொன்னாய், என் சீவத்தின் மன்னர் எடுத்துட்டார். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அடியார்கள் விடாய் தீர்த்தாய், இதெல்லாம் என்னன்னா யாதிர்ச்சிகமா,
பிராசங்கிகமாய் ஆனுஷங்கிகமாய். அப்பனா இதெல்லாம் நான் சம்பாவிதம், ஒண்ணுமில்லை. ஏதோ சீட்டாடுறதுக்காக ஒரு திண்ணையை கட்டினேன். அது திவிதேசம். ஒருத்தர் சீட்டாடுறது திண்ணையை கட்டினார். பகல் புள்ள தீட்டாடினார். ராத்திரி தூக்கம் வந்து நேரம் உள்ள போய் படுத்து விட்டார். ஸ்ரீ வைஷ்ணவம் வந்தா அந்த திவிதேசத்துல பெருமா உற்சவம். உற்சவத்தை சேவிச்சுட்டு போலாமே, 10 நாள் உற்சவம் வச்சு எங்க தங்குறதுன்னு தெரியல. உங்க திண்ணை இருக்கு, இங்க படுத்துடலாமே. படுத்துட்டார். படுத்துட்டு காத்தால இருந்து புஷ்கரணி போய் தீர்த்தமாட்டு பெருமாள் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப பெருமாள் இந்த திண்ணை கட்டினானு அவன் எதுக்காக பண்ணா? தீய காரியத்துக்காக பண்ணியிருக்கான். நல்லதுக்காக திண்ணை கட்டல. எதுக்கு? ஷீட் ஆடுறதுக்கு. ஷீட் ஆடுறதுக்காக திண்ணை கட்டினா உடனே பெருமாள் நம்ம அவருக்கு ஒரு பிளஸ் போடுறார். என்ன பிளஸ்ன்னா, என் அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாய். அவர் அந்த இடத்துல அந்த அன்னத்திலே அவர் அந்த திண்ணையை கட்டினார். அந்த எண்ணமே இல்லை. அவர் தீய எண்ணம். ஷீட் ஆடுறதுக்காக கட்டினார். ஆனா இதுதான் மடிமாண்டாயிட்டு கழஞ்சி பொன் திரட்டுமா போலே நன்மை என்று பெயரிடலாவது ஒரு தீமை. அது தீமைதான், நன்மையே இல்லை. ஆனா அந்த தீமையையே நன்மைன்னு பெயர் வைக்கும் அளவுக்கு ஏதோ ஒரு தீமை பண்றாரணும். அதைத்தான் யாதிருச்சிகமாய் ஆனுசங்கிகமாய் பிராசங்கிகமாய் இது பண்றாரணும். அப்படி இருக்கச்சு அது பண்றணும். அப்படிப்பட்ட கார்மிகன் என்ன பண்றானா? என்ன சிப்பாவின் நரகத்துல தருவார? தள்ள மாட்டார சுவாமி. அப்ப யாதிருச்சிகம் சுகுர்த்தமே இருக்கு, சம்பாவிதம் நன்னா நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நரகத்துல தருவார்? மாட்டார். அப்ப அதனால்தான் தள்ளி விடுவார் தண்டனை என்று சொல்லாமன்னா உபேட்சிக்கிற அளவிலே. அப்பதான் என்ன அர்த்தம்னா, சுவாமி நீ எத்தையோ பண்ணிட்டு இருந்தனா அவர் உன் பக்கம் பார்க்க மாட்டார். உன்னை தள்ளிடுவார்னா நரகத்துல இல்ல, உனக்கு அனுகிரகம் பண்றதுன்னு நிறுத்திடுவார். நிறுத்தியாச்சுன்னா நான் என்னைக்குமே நமக்கு வரக்கூடிய நிலை வந்துட்டு இருந்ததுன்னா ஒன்னும் கவலையே இல்லாம இருக்கும். அது நின்றுடுத்தனா அவதான் கொடுத்துருந்தாரா அப்பதான் நமக்கு தோணும். அதே போல நமக்கு உபேட்சிக்கிறார் இல்லையா? அப்ப உபேட்சிக்கிறாருன்னா ஒதுக்கி வைக்கிறாருன்னு அர்த்தம், ஒதுக்குறாருன்னு அர்த்தம். இருக்கட்டும் சுவாமி, என்னமோ ஒதுக்கி இருக்கட்டும். அப்ப ஒதுக்குறா பெருமாள் இல்லையா? அப்ப பெருமாள் ஒதுக்கியாச்சுன்னா என்ன ஆகும் சுவாமி? அப்ப ஒதுக்கியாச்சுன்னா பயந்து வேண்டிதான். சுவாமி அவர் ஒதுங்கி ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணுமில்ல. தாயார் தகப்பனார் நம் மேல ஒரு ஆதரவு காட்டல வச்சுக்கோ. அந்த மாதிரி இருக்க மாட்டான். தகப்பனார் ஆதரவு காட்டல வச்சுக்கோ. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் காட்டணும், எனக்கு யூனிஃபார்ம் வேணும், பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் தேவை. இதெல்லாம் முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அவருடைய ஆதரவு வேணுமனும். அவர் ஆதரவை கொடுக்கலன்னு ஆச்சு, போச்சு. ஒண்ணுமே இல்லாது. இதுலயே இது சரீரத்துக்கு, இது ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு பகவானுடைய ஆதரவு இல்லைன்னு ஆகும். அவர் உபேட்சிக்கிறார் இல்லையா? உபேட்சித்தா என்னாச்சு? என்னாச்சு சுவாமி? உபேட்சத்துக்குன்னா என்ன ஆச்சு? ஒதுக்கிறான்னு அர்த்தம். ஒதுக்கி வைச்சாரு அப்படின்னு பயந்துட்டு வரணும். அந்த பயந்ததுக்காக இந்த வார்த்தை சொல்றார். அதற்காக தான் உபேட்சித்தார் என்று எழுதினார். யாரு? பெரியவாச்சார் பிள்ளை. ஏன் சுவாமி? சிப்பாமணி தண்டனைக்கு உட்படுத்துவார், தண்டனை கொடுப்பார், நரகத்துல செல்வார் எழுதலாமா? எழுத மாட்டார். ஏன் சொல்ல எழுத மாட்டார்? அப்ப தண்டனைக்கு உட்படுத்த மாட்டாரா? மாட்டார். பகவான் தண்டனைக்கு உட்படுத்த மாட்டாரா? மாட்டார். சுவாமி லோகத்துல எத்தனை பேர் தண்டனை அடைஞ்சிட்டு இருக்கா? அப்ப தண்டனைக்கு உட்படுத்த மாட்டார்னா நரகமே இருக்கப்படாது. யமபட்டண லோகமே இருக்கப்படாது. அது எத்தனை? 1 2 வகை வகையான யமலோகம் இருக்கின்றார். 28 யமலோகங்கள் இருக்கின்றார். அதன் தேவையில்லையே சுவாமி. அதெல்லாம் ஒரு சுவாமி என்ன தெரிவிக்கார்? ஒரு சுவாமி என்னை நீ இப்பயே ரட்சிச்சுடும், ரட்சிக்கலன்னா உனக்குதான் சமம்ட்ட. யாரை பார்த்து? பெருமாளை பார்த்து. நான் உன்னை ரட்சிக்கலாம், எனக்கு என்ன சமம்? ஆமான்னா என்ன சமம் வரப்போறதுன்னா நீதான் சமப்பட போறேன்னு. சரி சொல்லுங்க என்ன சமம், நான் கேட்கறேன்னு. என்னை ரட்சிக்கலைன்னா நான் பாபம் பண்ணுவேணும். ஆமா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நரகத்துல ஒண்ணு போய் சேர்ப்பியானும். ஆமா. அதான் எனக்கு நரகம்னா சேர்த்துவேன். நான் நரகத்துல போய் பாவத்தை பண்ணுவேன். பண்ணினா மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் பாபம் பண்ண போறணும். மறுபடியும் நரகத்துல போய் சேர்ப்பணும். அவன் சேர்க்கதான் போறேன். மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து சேர்க்கதான் போறேன். ஆனா நீ என்னதுமா ஆகும்? நான் பண்ணக்கூடிய பாவத்துக்கு தகுந்த நரகம் உன்னால சிருஷ்டிக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கும். உடனே நீ என்ன தெரியுமா நினைப்ப? ஓ, இந்த ஜீவாத்மா இவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே, இது வரைக்கும் இவ்வளவு பாவத்துக்கு இப்படிப்பட்ட நரகம் நம்ம சிருஷ்டிக்கவே இல்லையே. சரி, புதுசா நரகத்தை சிருஷ்டிப்போன்னு நீ புதுசா ஒரு நரகத்தை சிருஷ்டித்து என்னை கொண்டு போய் அந்த நரகத்துல சேர்த்துடுவேன். அங்கேயே நான் என்ன பாவம் பண்ணுவேன்?
பாவம் பண்ணி முடிச்சோடனே திருப்பி இங்க வந்து மேற்கொண்டு நிறைய பாவம் பண்ணுவேன். முதல்ல பண்ண பாவத்தை காட்டிலும் அதிகமா பண்ணுவேன். ஓ, இப்ப நான் சிருஷ்டித்த நரகமே போராது போல் இருக்கே, இதை விட இன்னும் கொடூரமான பாபத்தை பண்ணிருக்கானே, அப்ப இன்னும் கொடூரமான பாபம் பண்ணக்கூடிய நரகத்தை சிருஷ்டிக்கணுமோன்னு மறுபடியும் நீ சிருஷ்டிப்ப, மறுபடியும் நான் பார்ப்போம். இப்படியே பண்ணிட்டு போயிருந்தா நீ தோத்துருவேன். ஏன் தோத்துருவேன்? நான் நரகத்தை சிருஷ்டிக்கவே முடியாது, அவ்வளவு பாபத்தை நான் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணன்ற, என்னை ரட்சிச்சு. இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி, இது பிளாக்மெயில் பண்ற அந்த மாதிரி. அதே போல இங்க பகவான் ஷிபாமி ஷிபாமி ஷிபாமின்னு கொண்டு போய் அவனை கூட நரகத்தை தள்ளுவாங்கன்னா தள்ள மாட்டான். ஆனா உபேட்சிப்ப அப்படின்னு பெரியவாச்சம் சொல்றான். ஆனா கண்ணன் பெருமான் சொன்ன வார்த்தை ஷிபாமி, நரகத்தில் தள்ளுகிறேன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நரகத்தில் தள்ளுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லாமல் அவர் நம்மை உபேட்சிப்பார். உபேட்சிப்பார் என்ன, ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு பெரியவாச்சம் எழுதுகிறார். அப்ப எழுதின உடனே சுவாமி ஏன் சுவாமி இந்த மாதிரி எழுதுறாருன்னா, அவர் தண்டனை கொடுக்க மாட்டார், அதோட ஒதுக்கி விட்டுருவார், தண்டனை கொடுக்க மாட்டார்னார். அதைத்தான் இங்க அரும்பதத்துல தெரிவிக்கிற பருவம். அரும்பதத்துல தண்டனை கொடுக்க மாட்டார், தண்டனை கொடுக்க மாட்டார், அரும்பத்தை தெரிவிக்க அரும்பதத்துல வாசிக்கிறேன். ஒரே விஷயம். அதாவது ஆழ்வார் தம்மை கடாட்சித்தார் என்றும் திருவுள்ளமாக்கி தாத்பரிய கதமுகேன கீழ் வியாக்கியான விவரம் செமிப்பார் க்ஷமாமி இத்தியாதி பரம காருணிகனானும் அனாதியான சம்சாரத்தில் யாதிருச்சிகாதின் சம்பாவிதங்கள் ஆகையாலும் சேதனருக்கு க்ஷிபாமி என்று அவன் சொன்னது அகிருதோக்தியுக்தையாய் அச்சமுறித்தினான் என்று திருவுள்ளம் பற்றி உபேட்சித்து தசை என்றது. ஆச்சரியமா இருக்கிறார். அச்சமுறுத்தினார், பயமுறுத்தினார். என்ன பயமுறுத்தினார்? க்ஷிபாமி க்ஷிபாமி, நரகத்தை தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து உபேட்சித்த என்கிற சப்தத்தை பெரியவாச்சாரர்களை போட்டான்னு தெரியாது. ஏன் இவர் தண்டிக்க சொல்லாமல் உபேட்சம் சொன்னார்னா பெருமாள் நிஜத்துல தண்டிக்க மாட்டார். அதனால உபேட்சித்தார். உபேட்சித்தான் என்ன, ஆதரவு இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே ஒதுக்கிடுவார், நம்மளை ஒதுக்கிடுவார் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, உபேட்சித்தார் என்றார், நிஜமா தண்டிக்க மாட்டாரா? தண்டிக்க மாட்டார் சுவாமி. இரண்ய கசிபை தண்டிக்கலையா, ராவணனை தண்டிக்கலையா, சிசுபாலனை தண்டிக்கலையா, கும்பகரனை தண்டிக்கலையா? உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஷிபாமி தானே தண்டிச்சார். அவர் என்ன பண்ண, உபேட்சித்திருக்கணும். இல்ல நான் உன்னை விட்டுறேன், நான் உன்னை கண்டுக்கல, ஏதாவது விட்டுறேன் அப்படின்னு விட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம்? ஒதுக்கி வச்சிருக்கணும். ஒதுக்கி வச்சிருக்கணுமோ? தண்டனை கொடுத்துருக்காரு சுவாமி, கொடுத்திருக்காரு. அப்ப தண்டனை கொடுக்கலன்னு சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, அப்புறம் காரணிக்கர் தானே, பகவான் காரணிக்கனான சர்வேஸ்வரன் தானே அப்படின்னு இருக்குச்சு. இப்ப தண்டனை கொடுத்த இடம் இருக்கே அப்படின்னு தானோ. இந்த இடத்துல பெரியவாச்சம் இதுக்கு சமாதானம் சொல்லணும். ஏன்னா க்ஷிபாமி என்று தண்டனை கொடுக்கிறேன் கண்ணனை பெருமான் சொல்லியிருக்க செய்தேயும் அதை இவர் வியாக்கியானத்தை எடுத்து உபேட்சைன்னு என்ன, பெருமாள் நமக்கு ஒதுக்கி வைக்கிறார் என்கிற ஒரு சப்தத்தை தான் இவர் விட்டுருக்கார். பெருமாள் நமக்கு தண்டனை கொடுக்கிறாங்கிற சப்தத்தை இவர் சொல்லல, ஒதுக்கி வைத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப அதே பெரியவாச்சம் நமக்கு போய் கேட்டோம், என்ன சுவாமி இந்த மாதிரி ராவணனுக்கு தண்டனை கொடுத்திருக்கார், சிசுபாலன் கொடுத்திருக்கார், கும்பகர்ணன் கொடுத்திருக்கார், இரண்யாட்சன் கொடுத்திருக்கார், அப்புறம் தண்டனை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியவாச்சம் போய் கேட்டோம். இப்ப இதெல்லாம் தண்டனை கொடுத்திருந்தாலும் பெரியவாச்சம் என்னன்னா பகவான் இப்படி பண்ணினான்னு சொன்னதுக்கு தைரியம் வரல. ஏன்னா பரம காருணிகன் ஆனபடியாலே அவன் தண்டித்திருக்கார் இல்லையா, தண்டித்தான்னு சொல்லப்படாதுன்ற. பகவான் தண்டித்தானும் இரண்யகசிபை தண்டித்திருக்கான், ராவணனே தண்டித்திருக்கான், சிசுபாலனை தண்டித்திருக்கான். அப்ப தண்டித்திருக்கான்னு சொன்னோம்னு அந்த தண்டித்திருக்கான்னு வார்த்தை பெரியவாச்சந்திரனுடைய அவருடைய திருவாக்குல வரமாட்டேன்றது. ஏன் சுவாமி வரல? அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லைன்ற. ஏன் தைரியம் போராது? ஏன் சுவாமின்னா பரம காருணிகர் ஆனபடியாலே. பகவான் காருணிகன், பரம காருணிகர் யாரு? பெரியவாச்சன். எத்தனை வைபவம் பாருங்க, எத்தனை வைபவம் பாருங்க பெரியவாச்சன் பிள்ளைக்கு. ஏன்னா பரம காருணிகனான சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றது இல்ல, பரம காருணிகனான பெரியவாச்சான் பிள்ளை. பரம காருணிகான சுலப ஸ்ரீதர சதா
அந்த பெரியவாச்சாருடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சிட்டோம்னா சுலபமாக சீதனுடைய கட்டாட்சம் நமக்கு மிக சுலபத்தில் கிட்டும் அப்படின்னு தெரிவிக்கிறான் அந்த ஸ்லோகம். அப்படி தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கச்சு இவர் தண்டித்தாருன்னு சொல்ல மாட்டார். சொல்லவில்லைன்னா எதனால சொல்லணும்? அவருடைய காரணத்தால சொல்லலான்னார். பரம காரணிக்கான நேரம் பெருமாள் மனசில் பட்டு எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார். மறுபடியும் பெரிய வார்த்தை சொல்ல மாட்டார். அவன் மனசுல பட்டு ஷிபாமி சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டார். சொல்லி இருந்து இந்த தண்டனை கொடுத்திருக்காரு சுவாமினா அப்ப இவருக்கு மனசே இல்லை. பகவான் என்கிற அந்த மனசு அது தனி, அத்தனை நன்னா இருக்கணும் தான் நினைக்கிறார் தவிர அவர் இவர் போகணும் அவர் போகணும் அவர் போகணும் அவர் போகணும் நினைப்பாரு நினைக்கவே மாட்டார். பகவானுக்கு உண்டான தன்மையே என்னன்னா எல்லாரும் நன்னா இருக்கணும். கடல் சூழ்ந்த மண்டலகம் பாரு, இது சொல்லி கொடுத்ததே பகவான் தான். அப்படிங்கிற ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், எப்போதும் யாரும் நன்னா இருக்கணும் இவர் அவர் ஒருத்தர் தான் நினைப்பாரு, வேற யாரும் நினைக்க மாட்டார். வேற யாரும் நினைப்பாருன்னா நம்ம பத்தி வேற யாரோ அப்படி நினைக்கிறான்னு நினைச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் நினைக்க மாட்டா நம்ம பத்தி. சுவாமி இந்த சுவாமி நல்லா இருக்கணும், அந்த சுவாமி நல்லா இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு யாரா உண்டான்னா பந்துக்கள் நினைக்கிறாங்க. பந்துக்கள் தான் முதல்ல சிரமம், சிரமமே அங்கதான் வருது. பந்துக்கள் தான் அண்ணா தம்பி என்ன அப்படின்னு குறை சொல்றதுக்காக நீ சொல்லல. இதுதான் நிஜம், இதான் வாழ்க்கையில நடக்கிறது, இதுதான் நிஜம். ஏன்னா அந்த கால சத்தியம் தர்மத்துக்கு எல்லாம் இருந்தது. இன்னைக்கு சத்தியம் தர்மம்லாம் எதுவும் கிடையாது. யாருக்கு வாய் நல்லா வசத்தி பேசுறாளோ அதுல தாற்பயம் இருக்கா, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, அதெல்லாம் வேலை. வசத்துனா அவ ஜெயிக்கிறாள் அந்த அளவுக்கு. ஆனா தர்மம் என்னைக்குமே நிக்கதான் இதுக்குள்ள வந்தா அப்படி இருக்கச்சே எல்லாரும் நன்னா இருக்கணும்னு யாரோ ஒருத்தர் தான் நினைக்கிறார். அவர் யாரு? ஸ்ரீமன் நாராயணன், வேற யாருமே கிடையாது. பகவானை தவிர வேற யாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார், ஒருத்தர் நினைக்கவே மாட்டார். அதுதான் யாதிருச்சிகமாய் ஆனுசங்கிகமாய் பிராசங்கிகமாய் இதெல்லாம் இந்த ஸ்ரீவத்திரமூர்த்தில ரொம்ப நன்னா எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தனா அப்ப நம்ம பத்தி யாரா நினைக்கிறாங்கன்னா எல்லாம் அப்படி முன்னாடி ஒண்ணு நினைப்பா, பின்னாடி ஒண்ணு நினைப்பா. அதனால ஆதாயம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லுவா. ஆதாயம் எதுவும் இல்லைன்னா இருக்கட்டுமே சுவாமி, அவர் இருந்து என்ன பண்ண போறார், இருந்து என்ன பண்ண போறார் அப்படின்றா இல்லையா? அப்ப ஏதோ வந்து இல்லையா? அப்ப திறந்த மனசோடு இருக்கிறோம்னா அது பகவான் மட்டும்தான் அப்படின்னு அவர் இருப்பது என்ன. ஆனா இன்னைக்கு அது மாதிரி ஆள் இருக்கானா? இருக்கிறது கிடையாது. ஆனா இத பத்தி நாம கவலைப்பட்டு இருக்கணும். இந்த கவலையை நம்மாழ்வார பகவான்கிட்ட கவலைப்பட்டு இருக்க. நம்மாழ்வாரே பகவான்கிட்ட கவலை, அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகிலாதலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமேன்னு தெரிவிக்கிறார். எப்படின்னா உன்னை இணை என்று அறியகிலாதலற்றி, உனக்குன்னு பகவானே உனக்குன்னு பார்த்து நீ நன்னாயிரு நான் என்னாரு சொல்றதுக்கு ஆள் இருக்காளா? இல்லையே, ஒருத்தரா இருக்கான. இன்னைக்கு திருவேங்கடமுடியாண்ட இத்தனை கூட்டம் போறது, திருவரங்கத்துக்கு இத்தனை கூட்டம் போறதுன்னா எதனால சுவாமினா எதாவது கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? எல்லாம் சரீர ஜீவனாம்சத்துக்கு தான் பயன் இருக்கா, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு அல்ல. அப்ப நீ நன்னா இருக்கணும். எழுவார் வினை கொள்வார் ஈன்துழாயான் வழுவா வகனேந்து வைகள் தொடுவார்னு தெரிவிக்கிறார். இது அப்பனா கைவல்யார்த்தையும் அவர்தான் வர்றார், பகவல்லாபத்தையும் அவர் தான் வர்றார், அதே போல ஐஸ்வர்யார்த்தையும் அவர் தான் வர்றான். ஆனா போனா கூட என்ன பண்றான்னா பகவான் பிரார்த்தித்து நான் கிளம்பி வாங்கிட்டு வந்துடுறான். அடுத்த தடவை வரைச்சே இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமே. நேற்றுக்கு போன தடவை நான் கொடுத்தேனே, சரி இந்த தடவை மோட்சம் கேட்பானா? சுவாமி நேற்று போன தடவை வீடு கேட்டேன், இதை சின்ன குடிசையை கொடுத்துருக்கேன், பெரியச்சா வேண்டாமா, இந்த வாட்டி கொடுத்துரும் அப்படின்னு கேட்டது வரனே தவிர வெறும் கிடையாது. அப்படி இருக்க செய்யுதுதான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரு. உனக்காக உன்னை சொல்றதுக்கு யாரா ஆளுக்கான மங்களாசாதம் பண்றதுக்கு பல்லாண்டு 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 இங்க இருக்கிறான். எங்கும் பரிவருளல் என்று பயம் தீர்ந்த மாறன், இங்கோர் பரிவரலை என்று பயம் தீர்ந்த மாறன். இது மணவாள மாவடிகள் திருவாவின் 106 தெரிவிக்கிறார். பகவானுக்காக பணிபவர்கள் யாரா இருக்காரா? என்ன வந்துருமோ என்ன, அது இன்னும் பெரியாழ்வார் இருந்தார். பொங்கும் பரிவு, அந்த பரிவு இருந்ததோனும். அதே போல எங்கும் பரிவருவாரு. உடனே கேட்கிறார் பெருமாள், என்ன ஆண்டு ஏன் பயப்படுற, எதுக்காக பயப்படுற? உனக்காக யாரா இருக்காளா? ஒருத்தராது இருக்காரா? ஒருத்தர் பரிவர் இருக்காரா? பகவானுக்காக ஆழ்வார் பயப்படுறாரு. பயம் பார்த்தோன்னே பயம் வேண்டாமே. ஏன் பயம் வேண்டாமே? யாரா இருக்காளா?
ஒருத்தரே இல்லையே. அந்த நீ நீ நன்னார்கள் பறிவதற்கு யாருமே இல்லையே என்ன சொல்லிட்டு இருக்காரு ஆழ்வார். ஆழ்வீர் நீர் ஒருத்தர் இருக்கிற அதுவே போராதா? நீர் ஒருத்தர் போதுமே. நீர் ஒருத்தர் பறிந்து பாடினது லோகமே பாடினதாகத்தான் அர்த்தம். அத்தனை தூரம் ஆழ்வாருடைய திருநீர் அந்த திருவாக்குல அந்த திருவடியில அத்தனை தூரம் பாவன்யம் தெரிவிக்கிறார் இல்லையா? அதுவும் சொன்னா நீர் ஒருத்தர் பாடினது போதுமே, உலகமே பாடினதுதான். அப்ப ஓ பெருமாள் நம்ம இத்தனை தூரம் நினைச்சுட்டு இருக்காம போறோம், அது போதுமே அது போது நினைக்கிறா இல்லையா? அந்த பல்லாண்டு நிச்சயமாக நிச்சயமாக நித்தியஸ்ரீயாக நித்தியமங்கலமாக வாழட்டு ஆழ்வார் பயம் தீர்ந்தான்னு திருவாழ்வு நூற்றந்தாதிலே மனபாலவன் தெரிவிக்கிறாளே. ஆக பெருமாள் ஓர் நாளும் யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார், தள்ளவும் மாட்டார். ஒருத்தராக கெட்டு போகணும்னு நினைப்பாரா? கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வகித்தில் நெருப்பண்ணன் என்று நெடுமாலே உள்ளுக்குள்ள 900 எங்க இரண்யகசிப்பு சமாரம் பண்ணார். அதுக்கு உள்ளுக்குள்ள போட்டு 900 என்ன சொல்ல, உள்ளுக்குள்ள ஏதாவது ரத்னம் இருக்குமா? ஒண்ணு இல்ல, ஒரு தொழியாவது ஒரு ஓரத்தனையாவது என்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கானா? பிரகலாதனை பத்தி நல்ல என்ன இருக்கான்னா? இல்ல, ஒரு துணியும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் சம்ஹாரம் பண்ணான். எதுவும் சொல்ல போதுன்னா அப்ப அவன் பண்றதே கிடையாது. அதே அவன் கருணையை காட்டும் போது எத்தையுமே பாக்குறது இல்லை. குற்றமுடையவனா இல்லை யாருக்கான குடுக்கணும் கொடுத்துடுறான். ஆனா சிக்ஷிக்கும் போது சிக்ஷிக்கிறது நிஜம் இல்லை. நல்லா பாத்துக்கோ, அவர் பண்றதே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் பண்ண வந்து அவரு அது மாதிரி நினைக்க மாட்டார், தளவ மாட்டார். அப்ப சபி சுவாமி நாங்க விழுந்துட்டோம்னா அவன் எத்தனைதான் தூக்க பார்த்தாலும் நம்முடைய கர்மாதீனமா நம்ம போய் வேணும் தவிர பகவானுடைய காருண்ய பூர்த்திக்கு ஒரு நாளும் தள்ளமாட்டார். அப்ப நாமெல்லாம் நரகத்துக்கு போறோம், சம்சாரத்தை விழுந்திருக்கோம், என்னென்ன பண்றோம், எதோ சமங்கள்னா நம்முடைய கர்மத்தால. அது பகவான் பண்ணணுன்ற தள்ளணுன்றதுக்காக இல்லை, நம்முடைய கர்மத்தால. புரியத்துக்காக சொல்றேன். வாசல்ல யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டார், உடனே காவலாளி பிடிச்சின்னு போயிட்டான். அவனுக்கு தண்டனை கொடுக்குறான். உடனே சொல்றாரு, சுவாமி இந்த காவலாளி எல்லாம் மோசம், தண்டனை கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க, மோசம் அப்படின்னாரு. அவன் யாரோ வீதியில போறவாலாம் கொண்டு போய் தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். இல்லையே, தப்பு பண்ணதானே கொடுக்குறான், வேற சொல்லியா பண்ணணும் கொடுக்க போறது இல்லையே. அப்ப இந்த காவலாளி தப்பா? இல்லையே, அவன் பண்ண தப்பு. அதே போல நாம நரகத்துக்கு போயிட்டு இருக்கோம், எத்தையும் அனுபவிக்கிறோம். என்னென்ன துன்பத்தை அமைக்கிறோம், நாம பண்ண கர்மா. அந்த கர்மத்தினடியாக அது பண்றமே தவிர அவனுடைய காருண்ய பூர்த்திக்கு ஒரு நாளும் குறை கிடையாது. அதனாலதான் அந்த ஸ்லோகம் கிபாமி என்று இருந்தாலும் பெரியபாச்சாம்பளை உபேட்சித்தார் சொல்றார். அதனாலதான் ஒவ்வொரு வியாக்கியானத்திலும் அரும்பதம் ரொம்ப முக்கியம். அரும்பதம் இருக்கு. அதனாலதான் ஸ்ரீவச்சன பூஷணம் காலட்சேபம் பூர்த்தியா அரும்பதத்துல நிறைய ஒழித்து கிட்டத்தட்ட 300-350 காலட்சேபத்துல போயிருச்சுன்னா என்ன காரணம்னா அரும்பதம். அரும்பதத்துல அதுவும் ஆச்சரியமா 2 அரும்பதங்கள். அந்த 2 அரும்பதம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். வியாக்கியானம் மட்டும் போராது. ஏன்னா வியாக்கியானம் போராதுன்னா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லைன்னு பின்னாடி இருக்கிற பூர்வாச்சாரம் தெரிஞ்சுட்டு ஓ மனவாளனுடைய வியாக்கியானத்துக்கு இந்தந்த அர்த்தத்துக்கு இந்தந்த சப்தத்துக்கு இந்தந்த அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி அவ எழுதி கொடுக்குறா இல்லையா? அப்படி உபேட்சிக்கிறா. அப்ப ஆக இப்படி விஷீகரித்த ஆழ்வாடு உயர்ந்த திருவடியிலாக பொருத்த பெற்றேன், நாவினால் நவைத்து இன்ப மெய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடிமைமையே மேவினேன். அப்படின்னா நாவினால் நவிட்டேன், இவ்வளவுதான் நான் பண்ணினேன். நாவினால் நவித்தேன், இவ்வளவுதான் பண்ணேன். ஆனா உடனே நான் அவர் திருவடி அடைந்தேன். வெறும் நாக்கால சொன்னேன் சுவாமி. என்ன சொன்னேன்? நாவினால் நவிந்தேன், மேவினேன் அவன் பொன்னடி, அவன் திருவடி அடைந்தேன். சுவாமி ரொம்ப சின்ன காரியத்தை பண்ணிட்டு ரொம்ப உறுதியோடு இருக்கிறா போல இருக்கேன்னு 10 ரூபாய் கொடுத்தாரு. 10 ரூபாய் கொடுத்த ஒருத்தர் என்ன சுவாமி கிடைக்கிறது? ஒண்ணுமில்ல சுவாமி, 10 ரூபாய் கொடுத்துருக்கேன், இந்த வீடு எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. வெறும் 10 ரூபாய், 10 லட்சம் இல்ல, 10 கோடி இல்ல, அது நல்ல நகரத்துல. இல்ல 10 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீடு எழுதி கொடுக்குற சொல்லிட்டு இருக்கேன். ஆமா இதுதான் தேவை. எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வீடு வாங்குற அதுவும் இருக்கா? அதெல்லாம் வியாக்கியான அங்கே எடுப்பா. எலுமிச்சம்பழத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தை எழுதி வைக்கிறியா? அதுக்கு என்ன சுவாமி எனக்கு உபகாரம்னா எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். அதே போல 10 ரூபாய் கொடுத்தேன். 10 ரூபாய் கொடுத்த உடனே இந்த வீடு எழுதிக்கணும் உறுதியோடு இருக்காரு. சுவாமி நான் 10 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு வீடு வந்துட போறது. 10 ரூபாய் கொடுத்த வீடு வந்து அவ்வளவு உறுதியோடு இருக்குமான்னா, ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இது சின்ன காரியம் நினைச்சுட்டு இருக்கணும். நாக்கால சொன்னேன் அவ்வளவுதான். ஆனா நாக்கால சொன்ன உடனே
எனக்கு ஸ்ரீவைகுண்டம் கிடைக்க போது உறுதியோடு இருக்கிறேரே, ஒண்ணுமே பண்ணலையேன்னா அதற்குள்ள இவ்வளவு உறுதி இருக்கலாமான்னு கேட்கிறார் பாருங்க. இவ்வளவு உறுதி இருக்கலாமா? ஒண்ணுட்டு பண்ணலையே. வெறுமா 10 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீடு எழுதி வைப்பான்னு காத்துட்டு இருக்க. எத்தனை உறுதி மூக்கு, அவ்வளவு நம்பிக்கையான நம்பிக்கை நிச்சயம் கிடைச்சிருமே. எதனாலன்னு கேட்டார். ஏன்னா நாக்கால மட்டும்தானே சொன்னேன், நாவினால் நவித்து அவ்வளவுதானே சொன்னேன். உடனே அது கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி எதனாலன்னு கேட்டோன்னே, அவன் பொன்னடி மெய்மையே, அவன் பொன்னடி மெய்மையே, உண்மையாக அவர் பொன்னடி அடைந்தேன். வாய் வார்த்தையா சொல்லல, நாவினால் நவித்தேன் மேவினேன், அவன் பொன்னடி மேவியே. உன் மெய்மையென உண்மையாக உண்மையாக சொல்கிறேன், வாய் வார்த்தையா சொல்லல. அப்படின்னா அவருடைய இந்த இடத்துல பாருங்கோ, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மைன்னா அந்த இடத்துல என்னது அர்த்தம்? வெறும் வாய் வார்த்தையை சொன்னேன், நாவினால் நவித்தேன், வாய் வார்த்தை சொன்னேன். அதே போல அந்த வாய் வார்த்தையாக எனக்கு அந்த பொன்னடியை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வாய் வார்த்தையா நானும் வந்து நினைச்சுக்கிறேன்னா அப்படி இல்ல. உண்மை மேவினேன் மெய்மையே, உண்மையாக அந்த பொன்னடி கிடைச்சிது. ஆனா உண்மையாக வாய் வார்த்தை இல்லை. நாவினால் நவித்து வெறும் மனசகாயம் இல்லாமல், மனசுடைய சகாயம் இல்லாமல், மனசுடைய அனுமதி இல்லாமல் வெறுமை என்ன சொன்னேன், குறுகூர் நம்பின்னு சொன்னேன், நாவினால் நவித்தேன். உடனே என்ன, அவன் பொன்னடி. சுவாமி நீர் எப்படி நவீந்தோரோ வெறும் மனசகாயம் இல்லாம, அதே போல சகாயம் இல்லாம அவரும் கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவ்வளவுதான் சொல்ற, உனக்கு உண்மையா கிடைச்சிருக்காது. இல்ல இல்ல இல்ல, மெய்மையே மெய்மையே உண்மையா கிடைச்சதுன்னா. அப்ப திருநாமத்தை சொன்னது வாய் வார்த்தை இப்ப கேட்டோம்னா இல்ல இல்ல, நவித்தின் நாவினால் நவித்தென்றீரே, இப்ப அவர் பொன்னடி மெய்வனே என்பதும் நாவினால் நவிற்றோ நிஜமாகவே பொன்னடியே கிடைக்காமல் வாய் வார்த்தையோன்னா பொன்னடி மெய்வினேன் என்பது சொல்லமலையேன்னா நம்மாழ்வார்க்கு வெறுமனே வாயால் சொன்னேன். எப்ப நம்மாழ்வு என்று மனசகாயம் இல்லாமல் வாயால் மட்டும் கூறினீரோ, அதே போல திருவடைகளை அடைவதும் வாயால் மட்டும் சொன்னீரன்னா இல்ல இல்ல, மெய்மையே வாயால வரும் வாயால சொன்னா போல திருவடி அடையலை. மெய்மையே மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, சத்தியம் சத்தியம் புனசத்தியம். ஏன்னா சர்மபர்வன் இட்டை வெறுமை ஆழ்வான்னு சொன்னா போதும், வெறுமனே ஆழ்வான்னு சொன்னா போதும். அததான் ஆளவந்தார் தெரிவிக்கிறார், மாதா பிதா யுவதைய தனயா யூதிகி சர்வம் யதேவன் ஏமேன நமதன்யானம் ஆத்யஸ்தன குலபதி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த சத்தியம் சத்தியம் புனசத்தியம் இது வெறும் வாயால சொன்னது மாத்திரம் இல்ல, நிஜத்தில் சொன்னது. உண்மையாக அவருடைய திருவடி நான் வாயால சொன்னேன், ஆனா என்ன வந்துட்டு நிஜத்தில் அவருடைய திருவடியை அடைந்தேன். இனிமே இதுக்கு 2-3 நிர்வாகம் சொல்ல போறார். ஆச்சரியமான நிர்வாகம். இப்ப பார்ப்போம். வியாக்கியான் கிளாஸ்ல நாவினால் நவித்து இன்ப எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மென்மையே உபகார விஷயத்தில் நிற்கிற அளவில் வேறொரு விஷயம் உத்தேசமாய் அது கெட்டினவாறே அதிலே தோல் மாறும்படி அன்றைக்கு ஐக்கிக ஐகிக ஆமுஷ்மிக இரண்டும் ஆழ்வார் திருவடியாக புரிந்தினேன். இங்கிருந்த நாள் அஜ்ஞாத ஞாபகந்தால உபகாரராகவும் பகவல்லாபாத்து புருஷார்காகவும் நிச்சயம் பூதில் எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக என்பவருடைய பிராப்தியமாகும் அவதன்மையை பற்றினேன். ஆளவந்தார் அத்த பரத்திர சாபி என்னுமை கடி இவரிலே 3 விஷயம் தெரிவிக்கிறார். 1 2 3 நிர்வாகம் தெரிவிக்கிறார். என்னன்னா முதல் நிர்வாகம் சொல்றேன், உண்மையாக மேவினேன். அப்பனா உண்மையாக மேவினேன் இது மெய்மையே என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கே பலமாக ஆழ்வார் திருவடி அடைந்தேன்னா இது முதல் கருத்து. ஆழ்வார் திருவடிதான் அடைந்தேன். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, சத்தியம் சத்தியம் புனஸ்தேன் மெய்மையா அடைந்தேன்னு முதல் கருத்து இது. 2வது அடுத்து பிராப்திய பிராபகங்கள் ஆழ்வார் திருவடியை அடைந்தேன். பிராப்திய பிராபகங்கள்னா ஆழ்வார் திருவடியே உபாயம், ஆழ்வார் திருவடியே புருஷார்த்தம். ஆழ்வார் திருவடி அடைவதற்கு மற்றொரு வழி கிடையாது. அவர் திருவடியே அடைந்த பின் கைங்கரியம் அவர் திருவடிகளுக்கு, அதுவே புருஷார்த்தம். இது 2வது. அடுத்தது 3வது உண்மையா அடைந்தேன். உண்மையாக அடைந்தேன். உண்மையாக ஆக மெய்மையேன்னா எப்ப பலமாகவும் அவர் திருவடியை அடைந்தேன். அடுத்து மெய்மையே என்றால் பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் ஆழ்வார் திருவடி அடைந்தேன். மெய்மையே சப்தத்துக்கு 3 அர்த்தம் சொல்றாரு. மெய்மையேன்னா முதல்ல மெய்மையே என்னன்னா
எல்லா பலமாகவும் ஆழ்வார் திருவடி அடைந்தேன். இது முதல் மேன்மையே. அடுத்து இரண்டாவது மேன்மை என்ன? பிராபியமாகவும் பிராபகமாகவும் அப்படின்னா புருஷார்த்தமாகவும் அவனை அடைவதற்குண்டான வழியாகவும் ஆழ்வார் திருவடியை அடைந்தேன் இரண்டாவது. மூணாவது மெய்மையை நான் உண்மையாக ஆழ்வார் திருவடியை அடைந்தேன், உண்மையாக அடைந்தேன். இந்த மூணு ஞாபகத்தில் வைக்கணும். இந்த மூன்றையும் ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்ப முதல் அர்த்தம் பார்ப்போம். நம்மாழ்வார் உபகாரம் பண்ணினார், பெருமாளை பெற்றுக் கொடுத்தார் இல்லையா? மேவினேன் அவன் பொன்னடியை மைமை என்ன, பெருமாளை பெற்றுக் கொடுத்தார் இல்லையா? அதோடு இருக்காமல் வேறு உபகாரம் பண்ணார். அதாவது புரியத்துக்காக சொல்றேன். நம்ம ஒரு மாடிக்கு போகணும், படிக்கட்டுலாம் விட்டுருவோம், மாடிக்கு போகணும், ஒரு ஏணியை போட்டுருந்தோம், ஏணி போட்டு மேலே போகணும். மேலே போகணும்னா மேலே போயாச்சு சுவாமி, இனிமே ஏணி வேண்டாம், ஏணி வேண்டாம். அதே போல பகவான் தான் அந்த முதல் மாடி. அந்த முதல் மாடிங்கிற அந்த ஏணி வச்சுன்னு போனோம். போன உடனே மாடிக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏணி யாரு? நம்மாழ்வார் தானே. நம்மாழ்வார் தான் ஏணி. அந்த நம்மாழ்வார் ஏணி இல்லையா? அந்த பகவான் தான் முதல் மாடி. அந்த முதல் மாடிங்கிற நம்மாழ்வார் ஏணி வச்சுன்னு முதல் மாடிக்கு வந்தேன். வந்துட்டேன் இல்லையா? ஆழ்வார் விட்டு விடுவோம்னா வந்துட்டேன் சுவாமி, ஆழ்வார் தானே ஏணி. ஏணியா ஆழ்வார் இருந்து எனக்கு முதல் மாடியில பகவான் இருக்காருன்னு அவர் கொண்டு போய் வச்சுட்டார். இப்ப அந்த ஏணி விட்டுடுவேன்னா மாட்டானா? மேவினேன் அவன் பண்ணினா இல்ல இல்ல இல்ல, அந்த ஏணி எனக்கு வேணும். பலமாகவும் அவரே இருக்கார், அதே போல அவர் உபாயமாகவும் இருக்கார். அப்ப பலமாகவும் ஆழ்வார் திருடியே வந்தேன் அப்படின்னு அப்ப ஏறி வந்து ஏணியை பற்றினதல்ல, பலமாகவும் புருஷார்த்தமாகவும் ஆழ்வாரையே பத்தினேன். பலமாகவும் புருஷார்த்தமாகவும் ஆழ்வாரை பத்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுதான் எல்லாமே ஆழ்வார் தான். இந்த யார் சொல்றா? ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பரமாச்சாரியன் ஆளவந்தார். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்னயானாம் ஆத்யஸ்தன குலபதி அப்படின்னு. சர்வம் சர்வம்னா சகல பலம். முதல்ல மாதா சொன்னார், பிதா சொன்னார், மாதா பிதா யுவதயா சொன்னார், மாதா பிதா யுவதயா ஸ்தனயா விபூதிகி அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஏதோ விட்டுக்கம் போட்டு சுவாமி. அப்ப என்ன பண்ணுவான்? சர்வம் சப்தத்தை போட்டுருவோம். அப்ப எல்லாமே அர்த்தம். அப்ப சர்வம்னு சொன்னாலே அந்த சர்வ சப்தத்துல சகல பலம் வந்து விட்டணும் அப்படி இருக்கு. அப்ப அனைத்து பலமாகவும் ஆழ்வார் திருவடிகளையே பொருந்தினேன். ஆழ்வார் திருவடி அனைத்து பலம் முதல் அர்த்தம். இப்ப இரண்டாவது நிர்வாகம், முதல் நிர்வாகம். இரண்டாவது நிர்வாகம் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இவருடைய திருவடியை பற்றினேன். பிராபியமாகவும் பிராபகமாகவும் புரியத்துக்காக சொல்றேன். நம்ம இங்க இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போகணும். போறதுக்கு வழி வேறு. கார்ல போறோம், பஸ்ல போறோம், நடந்து போகலாம், இல்ல ஏதோ ஒரு வாகனத்துல போகலாம்னு வச்சுக்கோங்க. அந்த வழி வேறு. போனதுக்கு அப்புறம் அனுபவம், நம்பெருமாள் அனுபவம், பெரிய பெருமாள் அனுபவம், அந்த அனுபவம் இருக்கணும். அதே போல நான் ஆழ்வார் திருவடியை பத்தணும். பத்துவதற்கு வழி வேறு. அதுக்கப்புறம் அவர் திருவடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புருஷார்த்தம் அப்படி இல்லை. வழியும் ஆழ்வார், புருஷார்த்தமும் ஆழ்வார். அப்ப பிராபிய பிராபகம், உபாய உபேயம் இரண்டுமே ஆழ்வார் தான். யார் தெரிவி? அதே பரமாச்சாரியான ஆளவந்தார் தெரிவிக்கிற. முதல்ல என்ன பார்த்தோம்? மாதா பிதா யுவதய அந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரத்துல. இப்ப சொல்லக்கூடிய ஸ்லோகம் அத்திர பரத்ர சாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் மதீயம். இதுவும் ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஏன்னா இங்க நாதமுனிகளுக்கு கைங்கரியம் பண்ணினேன். இங்க ஆச்சாரனை சேவிச்சுட்டு அங்க போய் சட்டுன்னு பெருமாளுக்கு கைங்கரியம் அது முடியாதுன்ற ஆழ்வார். நான் அநேகமா என்ன சொல்லுவேன்னா, சுவாமி இங்க நீங்க எத்தனைதான் ஆச்சாரன்னு சொன்னாலும் அங்க போனதுக்கு அப்புறம் பகவானுக்கு சொன்ன கைங்கரியம் அங்க யாரு இருக்கா? அல்ல ஆச்சாரம் இருந்தா கூட பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ண போறோம். அப்ப பகவத் கைங்கரியம் தானே கிடைக்காது, ஆச்சார கைங்கரியம் இல்லையே. ஒத்துக்கல, ஆளவந்தார் ஒத்துக்கல. இங்க நாதமுனிகளுக்கு நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு அங்க போன உடனே எங்க ஸ்ரீவைகுண்டம் போடணும். அத்திர பரத்ர சாபி நித்தியம் யதீய சரணு சரணம் மதீயம். அங்க போன உடனே அங்க இல்ல சுவாமி, இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பெருமாள்லாம் ஒரு பக்கம் தோலை ஏழை பண்ணுவா, வலது தோலை ஏழை பண்ணுவா. கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தா உடனே அப்படி லாபகமா இடது தோலுக்கு மாத்துவா. தோலை மாத்திராளணும், ஏன்னா இங்க வலிக்க போறது நீங்க மாத்திராளணும். அதே போல இங்க ஏற்றி விடணும். அந்த ஏனியா ஆச்சாரம் இருந்தார், அவர் தான் உபாயம். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன சுவாமி, பகவான் தான், அவருக்கு தான் அங்க எங்கிறீங்கன்னா ஒத்துக்கலாம்.
அப்ப என்ன சொல்லுவேன், அங்க போனாலும் நாதமுனிகளுக்கு தான் கைங்கிறமே தவிர எங்க இருந்தாலும் நாதமுனிக்கு தான் கைங்கிறோம், அங்க போனாலும் நாதமுனிக்கு தான் கைங்கிறோம் அப்படின்னு உபாயமாக பிடித்து கொண்டு அங்க போவதற்கு தோழமாத்மா போல பகவான் கிடையாது. ஆக இங்க எந்த திருவடிகள் உபாயமோ அங்க போனாலும் அதே திருவடிகளுக்குத்தான் கைங்கரியம் புருஷார்த்தம் உபேயம். அதே போல இங்க இவர் சாதிக்கிற என்னன்னா எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாரா அப்படின்னா எங்கே தேவர்கள்லாம் எப்போது பகவானை பிரார்த்தித்து அனுபவித்துக் கொண்டு இருப்பார்களோ அந்த வைகுண்டம் போன பிறகு, அதாவது இங்கு இருக்கும் போது மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் தெரியாததை தெரிவித்தார். அப்ப என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தெரிவித்து கொடுத்தாரனோ தெரிவித்து கொடுத்தார், உபதேசம் பண்ணினார். அதோடு மட்டுமல்ல அவர் தான் பெருமாளையே பெற்றுக் கொடுத்தார், நல்லா தெரியாது. இத்தனை புருஷகாரம் பண்ணினார். ஆக பகவன் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இவர், தெரியாததை ஏற்படுத்தி கொடுத்தார் இவர். எல்லாத்தையும் இங்க தெரிஞ்சுட்டு ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு சுவாமி நித்திய சூரிகள்லாம் எந்த பெருமாளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாரோ அதே போல அடியேனும் போய் அதே பெருமாள் அனுபவிக்க போகிறேன். மதுரகவியா சொல்றனா இல்லைன்ட்டார். எது போல பரமாச்சாரியான ஆழ்வந்தார் என்ன சொன்னார், இங்க நாதமணிகளுக்கு தான் உபாயம், அதே நாதமணிகளுக்கு தாங்க கைங்கரியம். அதே போல இங்க மதுரகவி ஆழ்வார் சொல்றது இங்க நம்ம ஆழ்வார் தான் உபாயம். இங்க உபாயம் அவரை ஏனியா வைத்துக் கொண்டு அவரை வெடித்துக் கொண்டு சீவைக்கு வந்த பிறகு இல்லடா அங்க நான் மாறிட்டேன் அங்க பெருமாள் கைங்கரியம் கிடையாது. அப்ப ஏன்னா தேவர்கள்லாம் அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, பகவான் புருஷா நித்திய சூரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவ பண்றது வேற. அடி அங்க போனாலும் தேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்படி பொன்னடி அது சாமானிய அடி, இது சிவை குண்டநாதனடி சாமானிய அடி, சாமானியமான திருவடி. ஆனா நம்மாழ்வாருடைய திருவடி என்னபடி பொன்னடி அப்படின்னு தெரிவிக்கல, அப்படிப்பட்ட பொன்னடியே மேவினேன். அப்ப நம்மாழ்வார் திருவடியிலே பிராபியமாகவும் புருஷார்த்தமாகவும் கைங்கரியம் பண்ணுவேன். ஏன்னா ஆலவந்தார் தெரிவித்தார், அத்திர பரத்திர ஷாபி. அத்திரன்னா இவ்வுலோகத்தில், பரத்திரன்னா ஸ்ரீவைகுண்டத்தில். அப்ப அவ்வுலகத்திலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் அப்பனா இந்த லோகத்திலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் ஒரே நாதமணிகளுக்குத்தான் உபாயம் உபேயம் என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் பாடினதற்கு தகுந்தார் போலேன்னு அது இல்லை. அவர் அந்த மாதிரி பாடினதுக்கு எதிர்மா காரணம் இதுதான், தேவினேன் அவன் பொன்னடி நின்று. அப்ப மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரமாக இருக்கக்கூடிய நாவினால் வைத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே இந்த ஒரு சப்தம் தான். அந்த சப்தத்தை தான் ஸ்தோத்திரத்தில் ஆள வந்தார். அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணு மதீய சரணு சரணம் பிரபக்தின்னு சொன்னதுக்கு இது காரணம். மதுரகவி ஆழ்வாடி இந்த பாசுரம் தான் காரணம் தெரிகிறார். ஆக நாவினால் வைத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. எப்படி நாவினால் வெறும வாக்கால சொன்ன மாதிரி அந்த திருவடி கிடைச்சதானா இல்ல, நிஜமாவே கிடைச்சு. வாக்கால ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான். அதே போல ஏதோ கிடைச்சதானா இல்லையே, நன்னா கிடைச்சது மெய்மையே அப்படின்னு தெரிவித்தார். அடுத்து தேவு மற்றர் ஏன், ரொம்ப சுலலிதமான வியாக்கியம். தேவு மற்றர் ஏன் பிராப்தியமும் பிராபகமான வேறொரு வஸ்து உண்டென்றறியேன் மெய்மையே என்றவிடம் அன்வயத்தாலே சொன்னார். தோமட்டரி என்று வெத்திரேகத்தாலே சொல்லுகிறாரே தம்முடைய அத்தியவசாயம் தூட்டுகைக்காக மற்றறியேன் என்று புருஷாந்தரங்களோ பாதி பகவத் விஷயத்தில் கழிக்கிறாரே. அது நல்லையான ஆழ்வார் திருவடிகளவும் வந்தவராகையாலே சாஸ்திர வாசனையை ஆதல் ஆச்சாரி உபதேசத்தை ஆதல் சொல்லுகிறார் அல்லர். உபகாரகனான ஆழ்வார் திருவடிகள் பாவபந்தத்தாலே சொல்லுகிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் நிஜை பாவிதிவனே. தேவு மற்றறியேன் தெய்வம் வேறு இல்லைன்னா, தேவு மற்றறியேன் தெய்வம் வேறு இல்லை. அப்பனா பிராபகமும் வேறு இல்லை, பிராபியமும் வேறு இல்லை, தெய்வமும் வேறு இல்லை. தெய்வம் வேறு இல்லை, அந்த அடைவதற்குண்டான உபாயம் வேறு இல்லை, அடைந்த பின் புருஷார்த்தம் வேறு இல்லை. அப்ப உபாயம் உபேயம் ரெண்டுமே வேறு. ஆழ்வார் அடைவதற்குண்டான வழி ஆழ்வார், அடைந்த பின் புருஷார்த்தம் ஆழ்வார். அப்ப கீழே மெய்மையேன்னு சொன்னார் இல்லையா, என்று உண்மையாக நான் அடைந்தேன்னு சொன்னார் இல்லையா.
கீழே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே உண்மையான அடைந்தேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தேவு மற்றறியேன், எனக்கு வேறு தெய்வம் தெரியாதுன்றார் இல்லையா? இந்த ரெண்டும் எதற்கு சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்றாரு. இந்த ஒரு சின்ன விசாரம். என்ன விசாரம்னா, சுவாமி அவர் விட்டு நான் போயிட்டேன், சத்தியமா பண்ணேன், உண்மையா பண்ணேன், உண்மையா போயிட்டேன், மென்மையே நான் உண்மையா அவராத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்ததுன்னா, அவர் அங்க இருக்கிறாமே, அவர் அங்க இருக்கிறாமே, அவர் அங்க இருக்கிறாராமே அப்படின்னு சொன்னேன். சொன்ன அவர் ஆத்துக்கு தான் போயிட்டாரு, அவர் ஆத்துக்கு தான் போயிட்டு வரணும். அப்புறம் போயிட்டதுக்கு அப்புறம் அவர் அங்க இருக்கிறாருன்னு வார்த்தை சொல்ல வேண்டாமே, நீங்க அங்கதானே இருக்கு. அதே போல உண்மையா என்ன பண்ண, ஆழ்வார் திருவடியை அடைந்தேன்னு சொல்லியாச்சு. உண்மையாக ஆழ்வார் அதான் மெய்மையே. நாவினால் கொஞ்சம் நல்லா நிதாம கேட்டு, ஏன்னா பெரியவாச்சம் அற்புதமான வியாக்கியானம். நாவினால் நவைத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மெய்மையே சத்தியம் இல்லை. என்ன சத்தியம்? சத்தியமாக ஆழ்வார் திருவடி அடைந்தேன்னு சொல்லியாச்சு. ஆழ்வார் திருவடி அடைந்தேன்னு சொன்ன பிறகு எனக்கு வேறு தெய்வம் தெரியாது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே அது அந்தர்கதம். ஆழ்வார் திருவடி அடைந்த பிறகு வேறு எதுவும் சுவாமி ஆழ்வார் திருவடி அடைந்துட்டார், அதனால வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்றார். சுவாமி சொல்லவே வேண்டாங்க. எது சொல்ல எதுக்கு இந்த வார்த்தை வந்துன்னா, மேவினேனவன் பொன்னடி மெய்மையேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தேவு மற்றறியேன் என்கிற சப்தம் எதுக்கு? தேவையில்லையே. சொன்ன அதேனா அந்த மேவினேனவன் பொன்னடி மெய்மையேங்கிற சப்தத்துக்குள்ளேயே ஆழ்வாரை தவிர மத்தொன்னு கிடையாது என்கிற அர்த்தங்க கிடைச்சுட்டு, கிடைச்சதுக்கு அப்புறம் தேவு மற்றறியேன் தேவு மற்றேன் தெய்வம் வேறு கிடையாது. அப்ப இந்த சொன்னதை திரும்ப சொல்றார் இல்லையா? அதாவது இந்த சுவாமி எதற்கு பிடித்தீர் உறுதியாக அடைய போகிற இடமாக என்று சொல்லியாகிறது. அதன் பிறகு வேறு எதுவும் தெரியாது சொல்லப்படாது. இதைத்தான் முதல்லயே நம்ம சொல்லிட்டோமே. இதுவாகும் அதுவாகும் பத்தினு என்று சொன்ன பிறகு வேறு எதுவும் தெரியாது சொல்லாமனா இவதான் தெய்வமற்றேன்னு சொல்றாரு. எதனால சுவாமி? மெய்மையேன்னு சொல்லியா சொன்னோம். மெய்மையேன்னு சொல்லி சொன்ன பிறகு தெய்வமற்றேன்னு எதுக்காக சொல்லணும்? அன்வயத்துல ஒண்ணு சொல்லணும், வெத்திரேகத்துல ஒண்ணு சொல்லணும். புரியறதுக்காக சொன்னேன். இது புரிஞ்ச சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்க. ஒரு சுவாமி இந்த ஊர்ல வித்வான். சுவாமி இவர் யார்? இந்த ஊர்ல ஒரு வித்வான் சுவாமி அப்படின்னு சொன்னேன். சரி வித்வான் அப்படின்னு விட்டுட்டார். இன்னொருத்தர் வந்தார். சுவாமி இவர் யாருன்னு கேட்டார். அவரை சொல்ல வேற யாரும். இவர் யாருன்னு, இவரே இந்த ஊர்ல வித்யான்னு சொன்னார். இவரே இந்த ஊர்ல வித்யான்னு சொன்னார். இவரே இந்த ஊர்ல வித்வான்னு சொன்னார். வேற இடத்துக்கு என்ன வித்தியாசம்? சுவாமி இவர் இந்த ஊர்ல வித்வான் முதல்ல சொல்லப்பட்டது, இவரே இந்த ஊர் வித்வான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, முதல்ல சொன்ன இவர் இந்த ஊருக்கு வித்வான் சொல்லுது, இவரும் வித்வான் இன்னொருத்தரும் வித்வான் இன்னொருத்தரும் வித்வான் சொல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா இவர் இந்த ஊரில் வித்வான் சொன்னா, இவரே இந்த ஊரில் வித்வான்னா வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் வெத்திரேகம் அன்மையல்னு பேரு. அப்ப வெத்திரேகம் அன்மையின் பேர் இதுதான் வித்வான் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதே போல இந்த இடத்துல சொல்லணும், இரண்டே சொல்லணும் இல்லையா? அதை போல மெய்மையே என்றால் அன்மை, மெய்மையே என்ன அன்வயம், மெய்மையே சத்தியமா சொல்றேன். மெய்மையே என்ன, இவர் வித்வான் அப்படின்னு சொல்லாம மெய்மையே. தேவ மற்றறி என்ன வெத்திரேகம். ஏன்னா வெத்திரேகத்துல சொன்னாதான் அர்த்தம் பூர்ணமா நிற்கும். இவர் இந்த ஊர்ல வித்வான் அப்படின்னு சொன்ன, அப்படியா இவர் வித்வானா? ஆமா. அப்ப அவரும் வித்வான் போட்டிருக்கே, இவரும் வித்வான் போட்டிருக்கே, இவரும் வித்வான் போட்டிருக்கே, இது அன்வயம். அப்ப இவர் இந்த ஊரில் வித்வான்னு சொன்னா இவர் வித்வான் என்கிற ஒரு தன்மையான பூர்ணத்துவம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா வேற யாரையும் வித்வான் சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இது அன்வயம்னு பேரு. வெத்திரேகம் என்னன்னா, இவரே இந்த ஊரில் வித்வான், இவரே ஏகாகாரம் பேரு. ஏகாகாரம் நாராயணனே இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா நல்லா புரியும். நமக்கே நாகனவிச நம்பிரான் சரணே அப்படின்னா அதுக்கு என்ன அவதாரணார்த்தம் பேரு. இந்த அவதாரணார்த்தம் வந்துட்டாலே என்ன ஆகுன்னா அவர் தான். இப்ப யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருக்கார், ராகவனே வந்தார் அப்படின்னா வேற யாரும் வரலன்னு அர்த்தம். அதே இல்ல சுவாமி ராகவன் வந்தார், அது அப்படியே நிறுத்தி வச்சுக்கேன். ராகவன் வந்தாரு, முன்னாடி யாரோ வந்திருக்கலாம், பின்னாடி யாரோ வந்துருக்கலாம். அது
அது வெத்திரேக்கம் கிடையாது. அப்ப வெத்திரேக்கத்துல சொல்லணும்னாலே ஒரு நிர்தாரணம் பண்ண முன்னும் அந்த நிர்தாரணம் பண்றதுக்காக தான் தேவு மற்றறியே. அப்ப என்னன்னா நம்மாழ்வாரை தவிர மத்தது கிடையாது. முதல்ல சொன்னதுன்னா நம்மாழ்வார் தெய்வம்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, நம்மாழ்வார் தவிர வேற தெய்வம் இல்லைன்ட்டு. இதுதான் அன்வய வெத்திரேக்கன்னு பேரு. அப்பன்னா இவன் அண்ணா பூர்ணத்துவம் அடிச்சிருத்து. மதுரகவி ஆழ்வார் நாமும் அது மாதிரிதான் இருக்கணும். மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மனபாலம். அத வெத்திரேகத்துல வெத்திரேகத்துல சொன்னதான் அர்த்தம் பூர்ணமாக நிற்க இல்லையா. அப்ப அன்வயத்தில் மட்டும் சொன்னா யார் வித்வான், இவர் வித்வான்னு சொன்னா கூட இன்னொருத்தரையும் சேர்க்கலாம், சேர்க்கலாம். ஆனா இவரை தவிர வித்வானே கிடையாதுன்னு சொன்னா ஆணித்தரமா சொல்றேன்னு அர்த்தம் இல்லையா. ஆக மென்மையே என்பது அன்வயத்தில். என்ன நாவினால் திண்மை மெய்திரேன் மேவினேவன் கொண்டடி மெய்மையே, அவன் பண்ணடி மேய்வினேன், உண்மையாக மேய்வினேன் அப்படின்னா சரி நீர் மேய்வினேன் வாஸ்துவம் தான். அந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கார், அந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கார், அதுல வந்துரு போனோம் இல்ல தூ மற்றறியே. இது வெத்திரேகம். வெத்திரேகத்துல சொன்னா ஆழ்வாரிடத்துல தனக்கு இருக்கும் உறுதி தோற்ற இப்படி கூறுகிறார். என்ன அந்த அளவுக்கு ஆழ்வாரை தவிர நம்மாழ்வாரை தவிர மற்றொன்று அறியாது. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா, நம்மாழ்வாரை கண்ட கண்கள் மற்றொன்றினை காவா. இது வச்சுக்க வேண்டியது ஒன்றும் தவறு கிடையாது. இது யாருக்கு? மதுரகவி ஆழ்வாருக்கு, நமக்கு இல்ல, அடியனுக்கு இல்ல. என்ன மதுரகவி ஆழ்னா மதுரை நம்மாழ்வாரை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா, அதான் இது தேவு மற்றறி. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கிடைக்கும் வருவோம். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா தேவு மற்றறியே. அங்கேயும் அவர் என்ன சொன்னாருன்னா திருப்பானாவுடைய மேல பார்க்க போறோம். திருப்பானாவுடைய சரித்திரத்தை வெள்ளிக்கிழமை பார்க்க போறோம். அன்னைக்கு ஒரு நாள் காலட்சம் இருக்கு திருப்பானார் வைபவம். இதுக்கு சொல்லுவதுன்னா அங்க அவர் சொன்னது என்ன, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருப்பானார் சொன்னது பெரிய பெருமாளை தவிர மற்றது பார்க்கவே இல்லை, ஒன்னும் காணான்னு, ஒண்ணுமே தெரியல. அதே போல இல்ல நம் தெவு மற்றறியே, நம்மாழ்வார் தவிர எதுவும் தெரியாது. அப்ப அன்பைய வெத்திரேகம் சொன்னார் இல்லையா, அதான் புரிச்சு சொன்னான். இப்ப மற்றறியேன் என்றார் இல்லையா, சரி சுவாமி மற்றறியேன்னு சொல்றாரு, விடலை வியாக்கியாத்தா விடவே இல்லை. மற்றறியேன்னு சொன்னான்னா யார தள்ளுறாரு? தேவு மற்றறியே யார தள்ளுறாரு? அப்படின்னா இந்திரன், சந்திரன், குபேரன், பிரம்மா, சிவன் இவெல்லாம் தள்ளுறாரா? இவெல்லாம் தள்ளிருக்கா? தேவதாந்திர தள்ளுறாரானா? இல்ல 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 இல்ல. யார சுவாமி தள்ளுறாரு? ஏன்னா பிரியத்துக்கா சொல்றேன். இது ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஒப்பிடுவதற்கு உண்டான யோகியதை இருக்கணும். என்னை விட விஸ்வாமித்திரர் நல்லா வாசிச்சவர் சுவாமி, நல்லா படிச்சிருக்கார் சுவாமி, எவ்வளவு வித்வான் தெரியுமா அவரு, என்னை விட பெரியவருங்க, நல்லா வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். இது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா பண்ணலாமா, பேசலாமா? அவரோடு ஒப்பிடுவதற்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமோ. ஆடைய உள்ள அவருடைய தூசி கூட சமானம் கிடையாது, அவருடைய திருவடி துகள் கூட கிடையாது, சமானம் கிடையாது. அப்படி இருக்க ஒப்பிடலாமா? அப்ப ஒப்பிடுவதற்கு நான் யோகியதை யாரு? வசிஷ்டரோடு ஒப்பிடலாம். வசிஷ்டரோடு விஸ்வாமித்திர ஒப்பிட்டா அந்த ஒப்பிடுவதற்குண்டான ரெண்டுத்துக்கும் யோகியதை படைக்கிறது. அதே போல இப்ப தேவு மற்றறியேன் ஏதோ தெய்வத்தை தள்ளுறாரு. அப்ப தேவதாந்திரங்கள் தள்ளுறாருன்னா ஓ தேவதாந்திரம் எடுத்து கடிப்பதற்கு யோகியதை இல்லாதவர்கள் எடுத்துக்காரு தெரியவாச்சபிள்ளை. எடுத்து கழிப்பதற்கு யோக்கியதை இல்லாது. இது போல அடியனை போல அடியனையும் விஸ்வாமித்திரனையும் சேர்த்துடணும், இது ரொம்ப தப்பு. இதோட இதை மறந்துடும். அடியன் வார்த்தை சொன்னதே தப்பு. சில நேரத்துல அந்த மாதிரி ஒரு பேசிதான் அடியே. அப்ப என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னன்னா எடுத்து கழிக்கணும், எடுத்து கழிக்கிறதோட யோகியதை கிடையாது தேவதாந்திரர்களே. அப்ப யார் சுவாமி சொல்றாரு? திருவரங்கநாதனையே சொல்றார். தெவு மற்றறியே. அந்த திருவரங்கநாதன் எனக்கு தெரியாது. அப்ப இந்த குபேரன், இவன் சிவன், பிரம்மா, இவாளெல்லாம் அவெல்லாம் எடுத்து வைக்கணும்னா அந்த யோகத்தை வேணுமானும். இவாளோட இவர் ஒப்பிட்டு பார்க்கறதுக்குண்டான யோகத்தை வேணும்னா அந்த யோகத்தெல்லாம் அவள் கிடையாது. அந்த யோகத்தை யாருக்கு? ஸ்ரீரங்கநாதன் மட்டுமே இருக்கு. அதான் என்ன அப்ப என்ன பண்றாரு? அவரையும் கழிக்கிறார். தேவு மற்றறியேங்கிற சப்தத்தாலே யாரு? ஸ்ரீரங்கநாதனை கழிக்கிறார். தேவதாந்திர கழிப்பதெல்லாம் கழிப்பது கூட தகுதி கிடையாது. அத மற்ற ரொம்ப அதான் மற்று, அதாவது தேவு மற்றறியேன் மற்ற என்று சொன்னது பகவானையே, அவரைத்தான் கிடைக்கிறார். அப்ப தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அப்ப திருவரங்கநாதனும் திருவேங்கடமடையானும் தேவப்பெருமாளோ செல்வநாராயண பெருமாளோ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியோ இவாளைத்தான் கழிக்கிறான்னு அர்த்தம்.
திரு மற்றறியேன் குருகூர் நம்பி தெரிவிக்கிறார் இல்லையா, அதுதான் தெய்வ மற்றறியன். அவர்கள்லாம் அடியனுக்கு தெய்வமா தெரியாதுன்ற ஆரசுவாமி திருவள்ளிக்கல்வி பார்த்தாரு. அதை காட்சி தேவப்பெருமாள், திருவரங்கத்து நம்பெருமாள் பெரிய பெருமாள், மேலக்கோட்டை திருநாராயணபுரி செல்லப்பிள்ளை, அதே போல திருக்கண்மன் சௌதிராஜ பெருமாள், இவெல்லாம் என்ன சுவாமி தெரியாது. திருமற்றறியன் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாதுன்ற இந்த தெரியாத அடியனுக்கு தெரியாதுன்னா ரொம்ப தெம்பா சொல்றாரு, ரொம்ப தெம்பா சொல்லிருக்காரு. அப்ப பகவத் விஷயத்தையும் ரொம்ப தெம்பா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பகவத் விஷயத்தையும் சொல்லணும்னா அதுக்குண்டான எடுத்து கழிப்பதற்குண்டான யோகியத்தை வேணும் மூலம் அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப பகவத் விஷயத்தையும் கழிக்கிறார். எனக்கு வேறு புருஷார்த்தமும் தெரியாது, வேறு உபாயமும் தெரியாது. ஆழ்வார தவிர வேறு புருஷார்த்தம் தெரியாது, ஆழ்வார தவிர வேறு உபாயம் தெரியாது. அப்ப பகவானையும் தெரியாது, அனைத்தையும் கழிக்கிறார், எல்லாத்தையும் கழிக்கிறார். அப்ப ஆழ்வார தவிர மற்றது எதுவா இருந்தாலும் ஆழ்வார் இங்க இருக்கார், அங்கேயே பார்த்துட்டு இருப்பார். சுவாமி இந்த பக்கம் பாம்பெல்லாம் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியா இருக்கட்டும். என்ன சுவாமினா ஆழ்வார் தவிர, ஆழ்வார் சொல்லி எத்த சொன்னாலும் கிடையாது. அப்ப ஆழ்வாரை அரியன் அமுதனை கண்ட கண்கள் மற்றும் காணான் தெரிவிக்கிற. அப்ப அப்படிப்பட்ட அந்த தெரிகிற உபாயம் தெரியாது, பகவானையும் தெரியாது, அது அனைத்தையும் கழிக்கிறார். ஏன் அதை கழித்தார்னா அதை தாண்டி அதை எல்ல நிலமாக இருக்க ஒரு சர்மபர்வ நெட்டைக்கு வந்துட்டு வரணும். தான் முக்கியம். சர்மபர்வ நெட்டைக்கு வந்துட்டு வரணும். எப்ப சர்மபர்வ நெட்டைக்கு வந்தாரோ ஆழ்வார் திருடியிருந்து வந்தபடியாலே அதையும் கழித்தார். அடுத்த விஷயம் சொல்றாரு. இப்போ ஒரு ஆட்சேபம் என்னன்னா, இப்ப திடீர்னு பகவானை கழிக்கிறாரு, சாஸ்திர விரோதமா பேசுறார் சுவாமி. பகவானை கழிக்கலாமா, நம்பெருமாளை கழிக்கலாமா, பார்சாஜை கழிக்கலாமா, திருவேங்கடமுடையான கழிக்கலாமா, தேவப்பெருமாளை கழிக்கலாமா? அது சாஸ்திர விரோதமா இல்லையா? சாஸ்திர விரோதமா பேசுறாரு. அப்ப பெருமாள் திருவிழு உப்பாய் உப்பைன்னு சாஸ்திரம்லாம் சொல்லியிருக்கு. எத்தனை பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்து சகீன் குரும் ரத்னானி ஜனதான்யானி சேத்ராணி கிருகாணி சர்வதர்மாந்த சர்வகாமாத்திர சத்ரான் லோக விக்ராந்த சரணவு சரம் தே அமிரஜம் விஜோன்னு இவ்வளவு தூரம் சாஸ்திரம் சொல்லி இருக்கச்சேதே, இவருக்கு சாஸ்திர விரோதம் பேசலாமா, பண்ணலாமான்னா சாஸ்திர வாசனை இருப்பவர் அல்ல இவர். சாஸ்திரத்தினா இதை சொல்லலன்ட்டு, சாஸ்திரத்தினா இதை சொல்லல. அல்லது பெருமாளை கழித்து விடுன்னு ஆச்சாரம் உபதேசம் பண்ணாரா? ஆச்சாரம் யாரு? நம்மாழ்வார். ஒரு நாள் நம்மாழ்வார் என்ன பண்ணான்னா, ஓ நீ எல்லாம் பெருமாள் தான் செவிக்காத, என் திருவிடியை பத்து என் திருவிடி சொல்லுவாரா? அவர் திருதந்தால் அடுத்த பாத்திரம் பொறுத்து என்ன பெருமாள் சேவிக்கலே திருதந்தாலும் தேவ பெருமாளுடைய கைய போல திருவரு காண்பன் நான் தெரிவிக்கிறாங்க. அவரும் அந்த மாதிரி சார் நம்மாழ்வா அந்த மாதிரி பண்ணல. அப்ப நம்ம என்ன தெரியுமா, இவர் பாசுரம் பாட நம்மாழ்வார் பயந்துட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னா, பிரியத்துக்காக சொல்றேன். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன், ஆச்சாரியன் என்ன சிஷ்யன் நல்லா சொல்லி கொடுத்துட்டார், நான் காலட்சேபம் பண்ணலான்னு சிஷ்யன் பண்ணுவேன் அப்படின்னாரு. பண்ணுவேன்னார். சில இடத்துலலாம் அம்புவா வரக்கூடிய இடத்துக்குலாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். அதையும் முக்கியமா சாத்தியோபாயத்துக்கும் சித்தோபாயத்துக்கும் அந்த இடம் ஒரு பட்சே சாத்தியத்தையும் நம்ம இல்லைன்னு சொல்லப்படாது. அதே நேரம் சித்தியோபாயத்துக்குன்னா வைபவத்தை சொல்லணும். அதுல முக்கியமா சர்மபர்வ நிட்டை வருதணும். அந்த சர்மபர்வ நிட்டை வரைச்சு பகவானுக்கு குத்தம் சொல்லாம சர்மபர்வ நிட்டைக்கு சொல்லணும். இப்ப பயந்துட்டு இருக்காரு ஆச்சாரியன். ஓ இவனுக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்தேன், என்ன சொன்னா இந்த விஷயாந்தரங்கள்லாம் தப்பா சொல்லியிருக்கா, அதுல போயாச்சுன்னா நம்ம நரகத்துக்கு போவோம், அதெல்லாம் அதை விட்டுட்டு பகவான்கிட்ட வாங்குவோம் அப்படின்ட்டு ஆச்சாரியன் கேட்டுட்டார். நன்னா காதல் கூறி கேட்டுட்டார், நன்னா சொன்னான் அப்படின்னு திருப்தி அடைஞ்சார். அடுத்து பகவான்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆச்சாரியன் வந்துருவோம் அப்படின்னார். பல்லக இறைச்சிட்டார் ஆச்சாரியன். ஓ இப்படி நான் சொல்லவே இல்லையே, மேடையில பேச முடியாது. இப்ப அந்த மாதிரி இப்ப நம்மாழ்வாருக்கு என்ன பயம்னா, ஓ இவர் பாட்டு என்னவோ சொல்லிட்டு இருக்காரு, தெவு மட்டறியேன் சொல்லிட்டு இருக்காரு, என்ன பேச போறாரு, எது பேச போறாரு, என்ன பேச போறாரு என்னன்னா கடைசியில என்ன பண்ண சிக்ஷாக்கள் என்னன்னோ சொல்லி கொடுத்துருவா. ஆச்சாரியன் பயப்படுறா இல்லையா? இப்ப அந்த மாதிரி இது என்ன ஆச்சார உபதேசமே இல்ல. நம்மாழ்வார் நீ பகவான சேவிக்காதுன்னு சொன்னாரா? சொல்லல. பகவான் தான் சேவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் மாட்டேன்றார். அது என்னமா நான் சேவிப்பேன், தெவு மட்டறியேன்னு சொல்லிட்டு காரணம் இப்ப அதுதான் பயம் வந்து ஆழ்வாருக்கு. என்ன சுவாமி பண்ணுவார்னா, உம்மை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது, எம்மை தவிர வேற எதுவும் கிடையாது, வாஸ்துவம் தான், சாஸ்திர சம்பந்தமா இருக்கணுமே.
சாஸ்திரம் ஒத்துண்டுதான் இருக்கணுமேனா ஒத்துண்டு. அப்ப சாஸ்திர பிரகாரம் பேசலாம்னா பேசல, சாஸ்திர பிரகாரம் பேசல, ஆச்சாரியம் சொன்ன பிரகாரம் பேசல. அப்ப என்ன சுவாமி, ஆழ்வாடத்துல இருக்கிற திருவடியில இருக்கக்கூடிய அந்த பிராவண்யம், அந்த பிராவண்யம் உன்னே விஷயம் கிடையாது. வடுகிழமை சொன்னார், உம்ம பெருமாள் நீ சேமிச்சுக்கோ, எம்ம பெருமாளுக்கு நான் பால் காசனன்னார். உடனே என்ன சொல்லியிருக்கணும், சாஸ்திர விரோதமா பேசிட்டு இருக்க வடுநம்பி, வடுகாணி சாஸ்திர விரோதமா பேசுற, பகவான் தான் பிரதானம், இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும்னு சொல்லடி. அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் திருவடி, எம்பெருமானார் திருவடி. அதே போல இது சாஸ்திரத்துல இருக்கான்னு தேடியாச்சுன்னா ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் சாஸ்திரத்துல இருக்கும். ஆனா பகவானை விட்டுட்டு ஆச்சாரன்ட்ட வா அப்படின்னா பூர்ணமா சாஸ்திரத்தை பார்க்க முடியாது, எங்க ஒரு மூலையில தான் இருக்கும். ஆனா அந்த அர்த்தத்தை பூர்ணமா இங்க சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப இவர் வந்து தப்பானா இல்லையே, ஏன் இல்ல, ஆழ்வாட்டு அத்தனை திருவடிக்கிற பிராவண்யம், அந்த திருவடி பிராவண்யம் இருக்கிறபடியாலே சாஸ்திரம் சொல்லித்துக்காக வரல, ஆச்சாரியம் சொல்லித்துக்காக வரல. அப்ப தெவுமற்றறியேங்கிற சப்தம் எதனால வந்ததுன்னா ஆழ்வாடுக்கு இருக்கிற பிரேமத்தாலே. இதுதான் முக்கியம். இந்த மாதிரியான சமாதானம் நம்முடைய பூர்வாச்சாரம் சொல்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டார். ஆழ்வாடத்தில் இருக்கிற பிரேமம், அந்த பிரேமத்தாலே சொன்னாரே தவிர வேறு காண்மை கல்வி தெரிவிக்கிறார். மேற்கொண்டு பெரிய விஷயங்கள், ஆழ்வார் திருவடியே எல்லாம் என்று இருக்கா, நாமும் அப்படியே இருப்போம். 2 மாசம் இருப்போம், ஆழ்வார் திருவடியே, அந்த திருவடியை தவிர எதுவும் கிடையாது. இந்த ஆழ்வார் ஆட்சி இனிமே பகல் 10:40 சுத்தம் வந்து மேற்கொண்டு ஆழ்வார் திருவடி தவிர ஆழ்வார் மோட்சத்துக்கு போகிறார். அதையும் சேவித்துக் கொண்டு மேற்கொண்டு தை மாசம் அஸ்த நட்சத்திரம் அன்றைய தினம்தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாடு சம்பிரதாயத்தில் உள்ளது. அது ரொம்ப வருஷங்களா எம்பெருமானார் காலத்திலிருந்தே அது கடைபிடித்து இருக்கிறபடியாலே மேற்கொண்டு 4000 தீப பிரபந்த காலட்சேபம் பண்றது அனத்தியன காலத்துல கிடையாதுங்க. ஆனா அனத்தியன காலம் என்பது வெள்ளிக்கிழமை தாண்டி அடுத்த நாள் தான். ஏன்னா என்னைக்கு பௌர்ணமியோ அந்த பௌர்ணமிக்கு அடுத்த திருமங்கையாழ்வார் திருச்சபம் பிரதானம் அல்ல, பௌர்ணமி பிரதானம். அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருந்து அனத்தியன காலம், அந்த காலம். ஆனா இன்னைக்கு நமக்கு நாளே ஆயிடுத்து, இனிமே நம்ம அதிக காலட்சேபம் கிடையாது. அதனால அந்த காலத்தை வெள்ளிக்கிழமை இருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன காலட்சேபம் இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை காத்தால ராமானுஜர் ரகசிய திரயம் அப்படின்னா நம்ம திருமந்திரம் தய சர்ம ஸ்லோகம் பகவான் விஷயத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதே திருமந்திரம் தய சர்ம ஸ்லோகம் ராமானுஜர் விஷயத்துல இருக்கு. ஆனா அதை நீங்க அன்னைக்கு சமாஷணம் பண்றதுக்கு அது உபதேசம் பண்றது இல்லை. ஏன் பண்றதுன்னா அந்த பக்குவம் நமக்கு வரல. அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் உபதேசம் பண்ணுவார் ஆச்சாரியன். ஆனா இன்னைக்கு கேட்கிறவா அத்தனை பேரும் ஆச்சாரிய சம்பந்தம் பெத்தபடியாலே அதை சொல்லலான்னு பெருமாள் நியமிக்க, அந்த நியமனத்துக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை காத்தால அந்த காலட்சேபம் உங்களுக்கு அதுக்குண்டான மெசேஜ் வந்துடும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் திருப்பானாழ்வாருடைய அவதார தினம். கார்த்திகையில் ரோகிணினால் காண்பின் என்று காசினியே வாய்த்த புகழ் பாணர் வந்து தீர்ப்பார்னு அந்த திருப்பானாரோட வைபவம் என்ன சுருக்கமா என்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்க போறோம். மேற்கொண்டு சனிக்கிழமை சாயங்காலம் மறுபடியும் இதே ராமானுஜ ரகசியத்திலையும் காலட்சேபம் உண்டு. அதுக்குண்டான மெசேஜஸ் எல்லாம் இனிமே உங்களுக்கு வந்துடும். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிழீசனம், ஆச்சாரியன் திருவிழீசனம், பாகவதா திருவிழீசனம், ஆழ்வாரையே நினைச்சுங்கோ. ஆழ்வாரை தவிர தெவுமற்றறியே இந்த நிலை இருக்கணும். மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். அதுதான் நமக்கு உஜ்ஜீவனமே தவிர மற்ற உஜ்ஜீவனம் கிடையவே கிடையாது. அந்த உஜ்ஜீவனத்தோடு தை அஸ்தம் வரைக்கும் அவருடைய திருவடிக்காக காத்து கொண்டிருப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க முடியும், பிரார்த்திக்கிறேன்.